மக்களுக்கு தான் தெரியும். படிக்காதவங்களுக்கு தர்சுன்னு ஒரு ஊர் இருந்ததுன்னு சொல்லி மனசில் வச்சுக்கோங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு 8 பிரிவுகளை பிரிச்சிருக்கிறோம். எத்தனை பிரிவு? முதலாவது வரிசை எண், 2வது வருடம், 3வது நாடு, தர்சு பட்டணம் நாடு, 4வது சம்பந்தப்பட்ட நபர்கள், 5வது அதிகாரம், 6வது சம்பவம் நடந்த இடங்கள், 7வது நடந்த சம்பவங்கள். இப்படி 8 பிரிவாக பிரிச்சிருக்கோம். அல்லேலூயா. அவன் இப்போ நடந்த சம்பவங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். தர்சூல எத்தனை காரியம் நடந்திருக்கு? 7 காரியங்கள். புக்கு பாருங்கள். முதலாவது எந்த காரியம்? சொந்த ஊரின் விளக்கம். ஏமா வாசிங்கள. 2வது குடும்ப அங்கத்தினர், 3வது தொழில் அல்லது கூடார வேலை, 4வது ஜாதி அல்லது யூதன், 5வது வகுப்பு பரிசேயன், 6வது ஒரு புக்கு வேணுமா? 6வது பிரஜை அல்லது ரோமன், 7வது கோத்திரம் அல்லது பெனியமீன் கோத்திரம். இப்படி தர்சு பட்டணத்தில் நம்ம எத்தனை விஷயம் படிக்கிறோம்? தங்கங்களை சொல்லுங்கள். இது படித்த மக்களுக்கு கொஞ்சம் விளங்கும், படிக்காதவங்களுக்கு விளங்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போல் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதாவது பவுல் அப்போஸ்தலனுடைய யாத்திரையை 7 பங்காக வச்சுருக்கோம். முதல் பகுதி பவுலுடைய பாவ வாழ்க்கையும் தேவ சந்திப்போம்னு சொல்கிறது. அதில் 9 இடங்கள் பார்க்குறோம். முதல் இடத்துல 7 சம்பவங்கள் நடக்குது. எத்தனை சம்பவம்? புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. தோத்திரம் வாங்கி அதை பாருங்கள். தோத்திரம் பாடப்புத்தகம், ஒரு பாடப்புத்தகம் இப்போ என்ன விலை தெரியுமில்ல? 200ரூவா, 300ரூவா. காலேஜ் புக்கெல்லாம் 500ரூபா, 600ரூபா. அதெல்லாம் சந்தோஷமாக வாங்கி படிப்பான். ஆனால் வேத படிப்பு படிக்கும் போது 20 ரூபா. ஓ, 20 ரூபாயா? தலை சுற்றி சந்திரமண்டலத்துக்கே போயிடுவாங்க பொழுது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அல்லேலூயாவே சரியாக வரல. என்ன நெய்யூரில் நெய் எடுத்துக்கிட்டாவளா? நல்லா உச்சாமல் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் திருப்தியே இல்லை. நான் 1 வருஷம் கழிச்சு வந்த பிறகு நான் உச்சாமல் தான் இருக்கேன். அல்லேலூயா. இன்னும் சரியாக வரல. சரி, இன்னைக்கு போட்டோம். இன்னைக்கு பேட்டரி ரொம்ப லோ. நல்லா அலைஞ்சி திரிஞ்சு வந்திருப்பிய போல் இருக்கு. அதனால் பேட்டரியெல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. நாளைக்கு சரியாயிடும். அல்லேலூயா. நாளைக்கு மற்றவர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. இதில் 7 நாட்கள் பவுல் அப்போஸ்தலனை பற்றி படிக்க போகிறோம். அவர் பட்ட பாடுகள், அவருடைய பரிசுத்த ஜீவியம், அவருடைய ஊழியம். சொல்லுங்கள். ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். பரலோகத்தில் நமக்கு 4 காரியத்துக்கு பரலோகத்தில் பிரதிபலன் கிடைக்கும். எத்தனை காரியத்துக்கு? 4 காரியத்துக்கு. தங்கங்களே, முதலாவது பரிசுத்தத்திற்கு. சொல்லுங்கள். வாயை திறக்க மாட்டேங்களே. உங்களை எந்த சாத்தான் வந்து சாக்கு ஊசி வச்சு வாயை கட்டிட்டு போனானோ தெரியலையே. ஸ்தோத்திரம். முதல்ல பரலோகத்தில் பிரதிபலன் என்ன கிடைக்கும்? பரிசுத்தத்திற்கு. 2வது பாடுகளுக்கு அல்லது உபத்திரவங்களுக்கு. சொல்லுங்கள். ஆமாம். 3வது ஊழியங்களுக்கு, ஆத்மாதாயங்களுக்கு. 4வது கர்த்தருக்கு கொடுத்ததற்கு அல்லது செலவாக்குனதுக்கு. இப்படி 4க்கு பிரதிபலன் கிடைக்கும். இந்த 4ம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. முதல்ல அவருடைய பரிசுத்த ஜீவியம், அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். 2வது அவருடைய பாடுகள், உபத்திரவங்கள். ஐயோ, அடியெல்லாம் நிறையா வாங்கியிருக்காரு. ஸ்தோத்திரம். அன்பானுடைய அடி உதையெல்லாம் நிறைய வாங்கியிருக்கார். நீங்கள் ஆண்டவருக்காக, நான் ஊழியத்துக்காக அடி வாங்கியிருக்கேன்னு சொல்கிற தங்கங்களை கை தூக்குமாகலாம். ஒன்றும் கூட வாங்கலை. சீக்கிரம் வாங்குவீங்க. என்ன பேசாமல் இருக்கீங்க? வாங்காட்டா வாங்கணும்ல. அப்போ பரலோகத்தில் அப்போ தானே பிரதிபலன் கிடைக்கும். நான் 2-3 இடத்துல அடி வாங்கிட்டேன். நீங்கள் பேச தெரியாமல் பேசிருப்பியா? என்னெல்லாம் அடிச்சிருப்பானுவான்னு. நான் பேச தெரிஞ்சு தான் பேசினேன். அப்போ சொல்லலாம், என்ன பவுல் பேச தெரியாமல பேசினார். பச்சு சப்பிட்டானுல்ல, அடி தொலைச்சுட்டானுல்ல. சரி, முதல்ல எதுக்கு பிரதிபலன் கிடைக்கும்? பரிசுத்தம். 2வது பாடுகளெல்லாம் உபத்திரத்துக்கு. 3வது ஊழியம், ஆத்மாவை. 4வது தான் நீங்கள் கொடுத்த காசு பணத்துக்கு பிரதிபலன் கிடைக்கும். இந்த 4மே பவுல் செய்திருக்கிறார். அந்த 4ஐயும் இந்த 7 ரூட்டில் நம்ம படிக்க போகிறோம். பவுல் மாதிரி ஒரு பரிசுத்தமான நம்ம பார்க்க முடியாதுங்க. நிறைய உலகத்தில் பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஆனால் இவர் மாதிரி தைரியமாக சொன்னது யாரும் இல்லை. 1 கொரிந்தியர் 11:1 படிங்க. தங்கங்களே, எல்லாரும் 1 கொரிந்தியர் 11:1.
எல்லா நாளும் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 7 நாள் பவுலை பற்றி அருமை அவர் பட்ட பாடுகள் இந்த 4 விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். பைபிள் ஸ்கூலில் சொல்லாத காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பைபிள் ஸ்கூலில் நம்ம புக்கு வச்சு தான் அவங்க சில இடங்களில் டீச் பண்ணுறாங்க. அந்த கைடு புக்கெலாம் அனுப்புங்கன்றாங்க. நான் அனுப்ப முடியாதுன்னு 20 ரூபா புக்கை கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்பி விட்டுருக்க முடியுமா? வேணா வந்து வாங்கிட்டு போகணும். அதில் லோய்யா பா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. ஏமா மெதுவாக வாசிங்கம்மா, வெளியே கேட்டக்கூடாது. கேட்டனா மறந்துருமிவாங்கள. ஏயா இந்த மைக்கு கொஞ்சம் குட்டி வைமியா, இந்த மைக்கு இந்த அம்மா உயிர் வாங்குது. வாசிங்க. இன்னும் சவுண்டா? நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல. அப்படி வாசிங்களேன். அப்படி வாசிங்க. இப்பவுமே பாதி சவுண்டு தான் வந்திருக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல. கை தட்டுங்க. அல்லேலூயா. உலகத்தில் அந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் சரி, இந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் சரி, ஒருத்தரும் இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னதில்லை. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றது போல என்ன பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவை போல ஒரு மாதிரி என்றார். எவ்வளோ தைரியம்! அல்லேலூயா. அப்போ பவுல் வந்து குற்றம் சாட்டப்படாத நிலையில் இருந்திருக்கார் பாருங்க. அவன் மனம் திரும்பின பிறகு அவர்கிட்ட கை நீட்டி யாரும் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமாக அவர் ஜீவிச்சார். அவருடைய பரிசுத்தமாக ஜீவிச்சார். ஆமாம், இயேசு அதை பார்க்கலாம் பரிசுத்தமாக ஜீவிச்சார். அவரால் ரட்சிக்கப்பட்ட இந்த மனுஷன் நமக்கு ஒரு பெரிய மாதிரியாக இருக்கார். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னை பின்பற்றுங்க, நான் ஒரு மாதிரின்னு. நீங்கள் கணக்கு பாடம் படிச்சிருப்பீங்க. இப்போ பாடப்புத்தகத்தில், அதில் கணக்கு பாட புத்தகத்தில் வந்து மாதிரி கணக்குன்னு ஒன்று இருக்கும். பார்த்துக்கீங்களா? மாதிரி கணக்கு அது கரெக்டாக செய்திருக்கோம். அதை மாதிரி பார்த்து நம்ம கணக்கு பாடம் செய்யணுன்னா அந்த கணக்கு பாட புத்தகத்தில் அந்த கணக்கு இருக்கும். அதை பார்த்துட்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அந்த காரியங்களை மக்கள் என்ன செய்தாங்க, செய்வாங்க. மாதிரி கணக்கு தப்பு இல்லாமல் அருமையாக இருக்கும். அதை பார்த்தோம். அதுபோல் இயேசு தான் மெயின் மாதிரி கணக்கு. 2வது மாதிரி கணக்கு பவுல். சொல்லுங்கள். நாமும் கர்த்தருக்கு மாதிரி கணக்காக மாதிரிகளானே மாதிரியாக இருக்கும்படி தான் இந்த செய்திகளை நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. நேருக்கு யாராக இருக்கணும்? அவர் அந்த ஜெபிக்கிறதுல அந்த அம்மாவை பாரு, துதிக்கிறதுல அந்த ஐயாவை பாரு, கொடுக்கறதுல அந்த சகோதரியை பாரு, ஊழியம் செய்கிறதுல இந்த சகோதரனை பாரு அப்படின்னு சொல்லத்தக்கதாக நாம் கிறிஸ்துவின் நிருபங்களாக அல்லது சாட்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த அருமையான செய்திகளை நாம் படிக்கிறோம். பவுலுடைய யாத்திரையை படிக்கும்போது என்ன அருமையாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ பவுலுடைய விஷயத்தில் எத்தனை காரியம் படிக்க போகிறோம்? 4. முதல்ல சொல்லுங்கள், பரிசுத்தம். 2வது பாடுகள். 3வது ஊழியம். 4வது கொடுத்தல். அதான் 2 பிரிவாக உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். பரிசுத்தம்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற காரியம். பரிசுத்தம் அல்லது தேவனம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் பரிசுத்தம் இல்லைன்னா போக முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் பரிசுத்தம். 2வது பாடுகள், உபத்திரம். 3வது சொல்லுங்களேன் ஊழியம், ஆத்மாதான். 4வது கொடுத்தல் அல்லது செலவழித்தல். இப்படி 4 காரியத்தை பற்றி படிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 16, 17 இந்த பக்கங்கள் எடுங்க புக்கில். எந்த ஊருக்கும் இந்த கடன் கொடுப்பதில்லை. வேணா வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை, உங்கள் ஊருக்கு தான் கடன் கொடுத்துருக்கோம். ஸ்தோத்திரம். நீங்கள் கடன் நாளைக்கு அந்த காசு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் தாத்தா பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கல. நான் 25,000 இதுக்கு செலவழித்து தான் கொண்டு புக்கு கொண்டு கொடுத்துருக்கேன். என் தங்கங்களை புரியுதா? சும்மா கொடுத்துட்டா தான் என்ன, சும்மா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் அதுக்குரிய காசுகளை சும்மா கொடுத்துட்டீங்க, நாங்களும் சும்மா கொடுத்துருவோம். சரி, இப்போ பாருங்கள். முதல் இடம் தர்சு பட்டணம். சொல்லுங்கள். அதில் எத்தனை இடம் படிக்கிறோம்? எத்தனை பாடம் படிக்கிறோம்? எத்தனை டாபிக்? 7. சொந்த ஊரின் விளக்கம், குடும்ப அங்கத்தினர், தொழில் அல்லது குடார வேலை, 4 ஜாதி அல்லது யூதன், 5வது வகுப்பு அல்லது பரிசேயன், 6வது ரோமன் அல்லது பிரஜை, 7வது கோத்திரம் அல்லது பெனிமீன். இப்படி 7 விஷயம் படிக்க போகிறோம். இந்த 7மே நீங்கள் முடிச்சிட்டாம பெரிய காரியம்தான். அவ்வளோ 7 நாளாகவும் இதுக்கு. அப்போ எப்படியா அதை முடிக்க போகிறீங்க? கட்டன்னு முதல்ல கொஞ்சம் சுலவாக தான் போவோம். 1-2 நாட்கள் மின்னல் வேகத்தில் போயிட்டே இருப்போம். நீ தயவுசெய்து மற்றவர்களை அழைச்சிட்டு வாங்க. நீங்கள் அம்மாமார் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அம்மா வாழ்க,
சொல்ல மாட்டீங்களே. அம்மா வாழ்க. ஏன் அம்மா வாழ்க? இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோன்னு மரியாம்மா சொல்லிட்டு இருந்தான். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன். கிருபை பெற்ற மரியாளே வாழ்க, கிருபை பெறாத மரியாளே ஒழிய. அப்படித்தானே? கிருபை பெற்ற அம்மாமாரே வாழ்க, கிருபை பெறாத அம்மாமாரே ஒழிய. என்ன பேசாம இருக்கீங்க? வாழ்க ஒழியன்னு சொல்லு. சிலர் வாழணும்னு சொல்கிறோம், சிலர் ஒழியணும்னு சொல்கிறோம். யார் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். சிலது ஒழிஞ்சாதான் உலகத்தில் நல்ல காலம், சிலது வாழ்ந்தாதான் நல்ல காலம். தோத்துறோம். அடுத்தவர்கள் வாழ நீங்கள் வாழ்ந்தால் உங்களை வாழ்த்துவார்கள். அடுத்தவர்களை ஒளிய நீங்கள் வைத்தால் உங்களை ஒளிய வைப்பார்கள், ஒளியன்னு சொல்வார்கள். நான் இன்டைரக்டாக சொல்வேன், புரிகிறவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க என்ன தலையை துவச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. சரி அன்பானவர்களே, முதலாவது சொந்த ஊரின் விளக்கம் சொல்லுங்க. தங்கங்களே, முதல்ல என்ன படிக்க போகிறோம்? சொந்த ஊரின் விளக்கம். இந்த சொந்த ஊர் பற்றி விளக்கங்களை நாம் படிக்கும் பொழுது ஒரு 4-5 குறிப்புகள் அதில் படிக்கலாம். 4-5 குறிப்பு சொந்த ஊரிட விளக்கம். தங்கங்களை கவனிங்க. சொந்த ஊரை தர்சு பட்டணம். இந்த தர்சு பட்டணம் இந்த உலகத்தில் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த தர்சு பட்டணத்துடைய சிறப்பு என்ன என்பதை இப்போ பார்க்கும். இந்த தர்சு பட்டணத்தை இப்போ உலகத்துக்கு ஒப்பனையாக சொல்ல போகிறோம். தர்சு பட்டணத்தில் பிறந்த பவுல் போல இந்த உலகத்தில் பிறந்த நாம், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது தர்சு பட்டணத்துடைய பெயருடைய அர்த்தம். தர்சு பட்டணத்துடைய பெயருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 21-39 படிக்கும்போது அவருடைய சொந்த ஊர் தர்சு பட்டணம்னு அங்கே எழுதியிருக்கு. வாசிக்கிங்களா? நான் தர்சு. அப்பொழுது பவுல் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு, கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்துடைய இதுதான். பார்த்தீங்க, இப்போ சொந்த ஊர் அவருக்கு. சொல்லுங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகள், சொந்த ஊர் தர்சு பட்டணம். பார்த்தீங்களா? அப்போ இந்த சொந்த ஊர், இந்த சொந்த ஊரை பற்றி நம்ம படிக்கலாம். முதல்ல சொந்த ஊருடைய அர்த்தம் படிப்போம். எல்லா ஊருக்கும் பெயருக்கும் அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் அர்த்தத்தோடு தான் பழைய காலத்து பரிசுத்தவான்களும் சரி, இக்காலத்து மனிதர்களும் பரிசுத்தவான்களும் சரி, அர்த்தத்தினோடு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பெயர் போடுறாங்க. பெயருக்கு அர்த்தம் உண்டு, ஊர் பெயருக்கு அர்த்தம் உண்டு, மனுஷனுடைய பெயர்களுக்கு அர்த்தம் உண்டு. சிலருடைய பெயர் ஊர் பெயரையே போட்டுறாங்க. சிலரை ஊர் பெயரை சொல்லி தான் சிலரை கூப்பிட்றாங்க. நம்ம ஊரில் பாம்பேக்கு ஒரு ஆளை, ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ணி பாம்பேக்காரி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்படித்தானே? ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், நம்ம ட்ரிவாண்டரத்தில் ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ண ட்ரிவாண்டரக்காரி வந்துட்டான்றோம், ஊரோடு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஊருக்கும் பெயருக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ சொந்த ஊரின் விளக்கத்தில் முதலாவது அந்த தர்சு பட்டணத்தினுடைய சொந்த ஊருடைய விளக்கம் என்னென்னா, தட்டையான கூடை. சொல்லுங்கள், வாயதான் சொல்லுங்களேன் ராஜாத்திகளே. உலகத்திலேயே அம்மாமார் தாங்க ஜாஸ்தி இருப்பீங்க. உலகத்தில் ஜாஸ்தி இருக்கீங்க. பரலோகத்துலேயும் நீங்கள் தான் ஜாஸ்தி இருப்பீங்க. ஒன்றாவது அல்லேலூயா சொல்லுதா பாரு. பரலோகத்தில் நீங்கள் தான் ஜாஸ்தி இருப்பீங்க. ஐயாமாரை பாரு, எங்கள் ஐயாமாரை காணோம். வருவாங்க. சரி, பரலோகத்தில் நீங்கள் தான் ஜாஸ்தி. பரலோகத்தை நீங்கள் நிரப்பி விட்டீர்கள், ரொம்ப சந்தோஷம். அருமையானவர்களே, நான் ஒன்றுன்னா சொல்வேன், அம்மான்னு சொல்லணும். அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அம்மாமார், அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் அம்மாமார், அதிகமாக கண்ணீர் விடுகிறவர்கள் அம்மாமார், அதிகமாக உபவாசிக்கிறவர்கள் அம்மாமார், அதிகமாக கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் அம்மாமார். எல்லாம் அம்மாமார் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா பழம் பறிச்சதுலையும் ஃபஸ்ட்டு தான், ஆவிக்குரிய விஷயத்துலையும் ஃபஸ்ட்டு தான். ஏவாம்மா பழம் பறிச்சதுலையும் ஃபஸ்ட்டு தான், ஆவிக்குரிய விஷயத்துலையும். கிருபை பெருக, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருச்சு. சரி இருக்கட்டும், அம்மா வாழ்க. சின்னம்மாவா பெரியம்மா இல்லை, உங்களை தான் சொன்னேன் நீங்கள் வாழணும்னு. பார்த்தீங்களா, பவுல் கவனிங்க, அம்மாமார் மத்தியெல்லாம் ஊழியம் செய்யிருக்காரு. அதில் ஸ்தோத்திரம், லீதியான்னு ஒரு அம்மா ரசிக்கப்பட்டிருக்காவ. பிறகு நம்ம படிப்போம். அன்பானவர்களே, ஒரு விஷயம், தட்டையான கூடை. தர்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கய்யா?
தட்டையான இது வர இது இந்த தட்டு இருக்கு, தட்டையாக இருக்கு. இதில் ஒரு பொருளை வச்சா அது இருக்காது, லேசாக சரிஞ்சா போதும் பத்துன்னு கீழே விழுந்துடும். பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த செல்லை இந்த தட்டையான தட்டில் வைக்கிறேன், வர லேசாக சரிக்கும்னு கீழே வருது. தட்டையான கூடை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்திரமற்ற உலகம். சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லுங்க. ஆடு கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்களேன் பாதி. பாத்திரமற்ற உலகம். நீங்கள் எபிரேயர் 11:38 படிங்க. நான் ஒவ்வொன்றும் வசனத்தோடு உங்களுக்கு சொல்லி தருவேன். 2 மணி நேரம் பிரசவம் பண்ணுவேன். 7 மணிக்கே பிரசவம் ஆரம்பிக்கும். 9 மணிக்கு என்ன ஆத்மாவை போட்டு உங்கள் ஆத்மாவை அனுப்பிடுவோம். இன்றைக்கி 7:10 தான் தந்தீங்க, ஆனால் 9 மணிக்கு முடிக்கணும். அல்லேலூயா. இந்த தடவை எனக்கு நிறைய வேலைகள் கிடக்கு, அதனால் எல்லா நாளும் வந்துட்டு தான் நான் போவேன். அல்லேலூயா. தயவுசெய்து நீங்களும் நேரப்பட வர முடியும், அவங்கள அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். மற்றவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு பவுலை பற்றி, பவுல் தான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதினவர். புதிய ஏற்பாடை படிக்கும்போது மனுஷர்களுக்கு ரொம்ப ஆலோசனையை கொடுத்தவர் அவர் தான். பார்த்தீங்களா? நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய திவ்ய சுபாவங்கள் எப்படி இருக்கணும்னு ஆவியை பற்றி, அன்பை பற்றி, வரங்களை பற்றி அக்கச்சக்க சொல்லியிருக்காரு. சொல்கிறதெல்லாம் மேலாம் சிலுக்குது. அப்படி அழகா அருமையான நிறுவனங்களே நாம் பார்க்குறோம். ஆமென். அதை நாமும் நிறுவனங்களாக விளங்கணும்னு அவர் சொல்கிறார். இப்போ தர்சு பட்டணத்துடைய அர்த்தம் என்ன சொன்னேன்? தட்டையான கூடை. தட்டையான கூடைன்னா என்ன அர்த்தம்? பாத்திரமற்ற, கிரிப்பில்லாத, கிரிப்பே இருக்காது, கிரிப்பில்லாத. சில பாத்ரூமில் சில படிகளில் என்ன டைல்ஸ் போட்டுப்பாங்க, அது பாருங்க என்ன கிரிப் இருக்காது, விழுவான் பொத்துன்னு. ஏங்க பாத்ரூம் செய்கிறான், பாத்ரூம் வலிக்கு பொத்துன்னு விழுறான் மனுஷன். மண்டையில் இந்த கொத்தனாருக்கும் அறிவில்லை, வீட்டுக்காரருக்கும் அறிவில்லை. ஏன் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து எத்தனை செத்து கிடத்துக்கு. யாரா வீடு கட்டினீங்க பாருங்க, தோத்துறான். என்ன செய்யணும்? பாத்ரூமில் கிரிப்பான வழுகாத டைல்ஸ் போடணும். இந்த திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். தோத்துறோம். மழை பெய்யுது, மார்பிள் விழுந்து பிள்ளைங்க அப்படி வலி விழுந்து சாகக்கூடிய அளவில் பஸ் ஸ்டாண்டில் மார்பிள் போட்டு வச்சுருக்கான். எவன் மண்டையெல்லாம் உடைய போவதோ தெரியல. விளக்கம் இல்லையா உங்களுக்கு? கிரிப் இல்லை. தயவுசெய்து வீடுகளில் பாத்ரூமு, படிக்கட்டு இதிலெல்லாம் அழகாக இருக்கும், மனுஷனை அவுட்டாக்கி போடும். அழகு முக்கியம் இல்லை, பாதுகாப்பு தான் முக்கியம். இல்லையா? சொல்ல மாட்டேன் பாரு, பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பான ஒரு உலகம் இருக்குது, அசைவில்லாத உலகம். இதெல்லாம் அசைந்து மாறும் உலகம், அசையாத உலகம் இருக்குது. அங்கே போகிறதுக்கு தான் இந்த 7 நாள் உங்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் யாத்திரையை. நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு ஜீவ நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்கிற அருமையான பரிசுத்தமான வாழ்க்கையை மாதிரியாக 7 நாள் படிக்க போகிறோம். அதை படிச்சிட்டிங்கன்னா அவருடைய திவ்ய சுபாவங்கள் கர்த்தர் கிருபையினால் நமக்கு வரும், கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறணும்னு சொல்லணும். அவரோட வாசனையான அந்த அருமையான பரிசுத்தவானுடைய சாட்சியை படிக்கும்பொழுது நமக்குள்ளே அது வரும், நிச்சயமாக வரும். அல்லேலூயா. சரி, தர்சுப்பட்டணும்னா என்ன அர்த்தம்? பாத்திரமற்ற உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. வாசிங்க 11:30, எபிரேயர் 11:30. இப்போ இந்த அம்மா சவுண்டாக வாசிக்கிறாங்களா? பரவாயில்ல, இன்னும் சவுண்ட் இருக்கு. தோத்துறாங்க. அம்மாமார நல்ல சவுண்டாக ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சவுண்டாக கட்ட வார்த்தை போட்டு சண்டையும் போடுவாங்க. ரொம்ப நல்ல அம்மாமார். தோத்துறாங்க. இந்த அம்மா அப்படிலாம் இல்லை, சவுண்டாக வாசிக்கிறாங்க. வாசிங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. ஐயோ, வீடுகளில், காடுகளில், வனாந்தரங்களிலேயும், மலைகளிலேயும், குகைகளிலேயும், பூமியின் வெடிப்புகளிலேயும் பாவம் வீடு இல்லை. இதே மாதிரி தான் இன்னைக்கு நார்த் இந்தியாவில், தென்னிந்தியாவில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதே வேளையில் அயல் நாட்டிலையும் சண்டை நடக்கிற இடம்லாம் குடிக்க தண்ணி இல்லை, ராத்திரி தங்க இடம் இல்லை, கொசுக்கடி வேறு, மின்சாரம் இல்லை, வீடு இல்லை, பேப்பரில் படுத்து எந்திரிக்குது. இன்றைக்கெல்லாம் கற்று நம்மளை நல்லா வச்சுருக்காருங்க, நல்லா வச்சுருக்காரு. வீடு இருக்குது, ஏசி இருக்குது, கொசு வலை இருக்குது, தின்றதுக்கு சோறு இருக்குது, எல்லாம். ஆனால் அன்றைக்கி அநேகர் கிறிஸ்துவை அறியவில்லை, ரட்சிக்கப்படலை. ஆனால் உலகத்தில் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறான். ஆனால் பவுல் கர்த்தருக்காக இந்த பாடுகளெல்லாம் அனுபவித்தார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம்.
அதனால இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படைத்தக்கது அல்ல என்பதாக அவரே சொல்லியிருக்கிறார். பாத்திரமற்ற உலகம். சொல்லுங்க, இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். பார்த்தீங்களா, பாத்திரமற்ற உலகம். தர்சு பட்டணம் பாருங்க, கிரிப்பில்லாத தட்டையான கூடை. சரி, அப்புறம் இதை பற்றி உலகம் என்று பைபிளில் படிச்சிங்கன்னா உலகம் உலகம் உலகம்னு நிறைய வசனம் இருக்கு பாருங்க. பாத்திரமற்ற உலகம், வேஷமான உலகம், ஆபத்தான உலகம், ஒளிந்து போகும் உலகம், அதிர்ச்சியான உலகம், அகன்று போகும் உலகம், அக்கினிக்கேராகும் உலகம். இப்படியே தோத்திரம் எக்கச்சக்கம் உலகம் உலகம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அது வசனத்தோடு சொல்ல போனால் நமக்கு நேரம் விடிஞ்சு போயிடும், கொக்கோன்னு கோழி கூவி போயிடும். அதனால் இந்த உலகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு இருக்கு. பாருங்கள், கெட்டு போகும் அதாவது பொக்கிஷத்தை கெடுக்கும் உலகம். நீங்கள் மத்தேயு 6:19 ஏதாவது ஒரு வசனம் தான் வாசிக்க முடியும், எல்லாம் வாசித்தா நேரம் ஆகிடும். ஆமாம் ஆமாம், கேளுங்க, ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார். பூமியில் சொத்து சேர்க்காத யாராவது உண்டா? கை தூக்குமா? எல்லாரும் அப்பனுக்கு அப்பேன் அப்பனுக்கு அப்பேன் 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கான். தோத்துறான். இல்லையா? அப்பா தோத்துறான். நான் அன்னைக்கு ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டேன், மனைவிக்கு 450 கோடி சேர்த்து வச்சுருக்காராம். அப்பாப்பா தலை சுற்றுது. மனைவி செத்து போனான்னா 450 கோடி எங்கே போகுமோ தெரியல. சரி போட்டோம், ஆள் ஊர் பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்படியே மனிதர்கள் பொக்கிஷத்தை உலகத்தில் சேர்க்குறாங்க, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்க்கணும். அல்லையா? சொல்லுதா பாரு. பரலோகத்தில் சேர்க்கறதுனா பேங்கில் போடணும். நாங்கள் மிஷின் இருக்கோம், அதில் போட்டால் கடை 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 கடைன்னு எண்ணி உங்கள் நம்பர் அடித்தா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் எண்ணவே வேண்டாம், காணிக்கப்பட்டியில் போட்டால் அது பாட்டில் போயிடும். இது காசு கறக்கிறதுக்கு சொல்கிறான்னு நினைக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு பேங்கில் எப்படி சந்தோஷமாக போடுறீங்களோ அது மாதிரி கத்தருக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் சேரும், எங்கள் அக்கௌண்ட்டில் சேராது. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை வேணும்னா சேருங்க, வேண்டான்னா போயிட்டே இருங்கோ. இல்லையாசுங்க, உங்களை நம்பி நாங்கள் ஊழியத்துக்கு வரல, எங்களை நம்பி இங்கே சபைக்கு வராதிங்க. இல்லையா? நாங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதில்ல, ஏசுனார் தான் கொண்டு போவார். அல்லையா சொல்லுங்க. பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் இப்போ தூக்கிட்டு போக முடியாமா? சொல்லுங்கள், தூக்கிட்டு போக முடியாது. ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவினால மேகத்தில் உங்களை தூக்கிட்டு போவார். சிலர் ஊழியக்காரர்களை நம்புகிறாங்க, ஊழியக்காரன் நம்பாது, ஆண்டவரை நம்புங்க. விசுவாசிகளை சிலர் நம்புகிறாங்க, விசுவாசிகள் நம்பக்கூடாது, ஆண்டவரை தான் நம்பணும். இவன் சபையில் இருப்பான், அடுத்த வாரம் பிச்சுட்டு போயிடுவான், அந்த விசுவாசி கொஞ்சம் வழியை வரண்டு போயிடுவான். அல்லேலூயா. அதனால் நாங்கள் உங்களை நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வரல, நீங்கள் எங்களை நம்பி வராதிங்க, கத்தரை நம்பி வாங்க. ரூத்து பாடம் நம்ம படிப்போம் ஒரு தடவை. ரூத்து சொன்னா, என்னை நம்பி வராங்க, நான் வயசான ஆள், என்ன ஆண்டவரை நம்பி வராதுதான் வாங்கும். ரூத்து அதே மாதிரி நகோமியை நம்பி போனான், அவள் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாள். என்ன பேசாமல் இருக்கீங்க? ஆனால் நம்பாமல் ஒரு பால் ஓடி போயிட்டா. ஓடணும்னா ஓடுங்க, இருக்கணும்னா இருங்க, தேவை தரிசனம் உள்ளவளாக இருங்க. நம்ம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு யாரையும் தாங்க போகிறதில்ல. உனக்கு பரலோகம் வேணும்னா ஆண்டவருக்காக ஜீவி, நரகம் வேணும்னா மனம் போல போ, செத்த வரவு பார்த்துக்கோ. அல்லேலூயா. பாத்திரமற்ற உலகம். சொல்லுங்க, பாத்திரம் கிடையாது, நமக்கு கிரிப் கிடையாது. சரி, இப்படி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த தர்சு பட்டணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது, கீர்த்தி பெற்ற ஊர். சொல்லுங்க, 2வது பாயிண்ட் கீர்த்தி. அப்போஸ்தலர் தோத்திரம் 21:39 மறுபடியும் படிங்களேன். அதற்கு பவுல் நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். இந்த பட்டணம் எப்படிப்பட்டதா? கீர்த்தி. கீர்த்தினா என்னது? புகழ். கீர்த்தினா என்னது? புகழ். புகழ் பெற்ற ஊரு அல்லது கீர்த்தி பெற்ற ஊரு. இந்த ஏரியாவிலே மண்டே மார்க்கெட் கீர்த்தி பெற்ற ஊரு, அப்படிதானே? மண்டே மார்க்கெட் இப்போ திங்கள் நகர்னு மாறி போய்விட்டது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில்
தமிழ்நாட்டின் தலைநகர் கீர்த்தி பெற்ற ஊர் சென்னை பட்டணம். சொல்லுங்க, சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இல்லையா? அப்போ கீர்த்தி பெற்ற ஊர். கீர்த்தி பெறணும்னா அதுக்கு சில காரியங்கள் இருக்கணும். பாருங்க, இந்த ஊர் கீர்த்தி பெறணும்னா ஏன் அதுக்கு அப்படி கீர்த்தி வந்ததுன்னா, இதில் இயற்கை துறைமுகம் இருக்கிறது. சொல்லுங்க, இயற்கை துறைமுகம். இப்போல்லாம் தூத்துக்குடியில் செயற்கை துறைமுகம் தான் இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட கடலுக்குள்ள மண்ணை தட்டி கல்லை தட்டி 3 கிலோமீட்டருக்கு உள்ள கடலில் கப்பல் நிற்க முடியாது செயற்கை துறைமுகம் செஞ்சுருக்காங்களாம். ஆனால் தர்சுப்பட்டணம் அப்படி இல்லை. அது அங்கே ஒரு நதி ஓடுதான், பெரிய நதி ஓடுதான். அந்த நதி ரொம்ப ஆழமானதான். அந்த நதிக்குள்ளே உள்ளே 2 கரையிலையும் கப்பலில் சரக்கு ஏற்றக்கூடிய அளவுக்கு இயற்கை துறைமுகமா. அதனால தான் இந்த ஊர் ரொம்ப கீர்த்தி பெற்ற ஊராக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம், கீர்த்தி என்றால் புகழ். ஸ்தோத்திரம். புகழ் கீர்த்தின்னு சொன்னால் அழியும் புகழ், அழியா புகழ். சொல்லுங்கள், அழியும் புகழ். புகழை பற்றியே நான் 2 மணி நேரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அழியா புகழுடன் நாம் வாழ வேண்டும். சொல்லுங்கள். ஆமாம், அந்த வள்ளுவன் சொன்னாரே, தோன்றினால் புகழோட தோன்று, இல்லாட்ட செத்து தொலை என்று சொன்னாரே. நம்ம யாவரும் புகழோடு தோன்ற வேண்டும். உலகத்திலே அநேகர் பாருங்கள், புகழோட தோன்றிய அரசியல் தலைவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் புகழோடு தோன்றினார்கள், புகழோடு மறைந்தார்கள். ஆனால் அரசியல் தலைவர்களும் உலகத்தில் புகழோடு தோன்றி புகழோடு மறைந்தாலும் பரலோகம் அவங்களுக்கு கிடைக்காது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் பரிசுத்தவான்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால, புகழோடு தோன்றி புகழோடு மறைந்ததுனால பரலோகத்திலேயும் அவர்களுக்கு புகழ்ச்சி இருக்கு. கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்திலேயும் தேவன் அவர்களை புகழ்வார். ஆமாம், என் பிரியமே, என் மனவாட்டியேன்னு புகழ்வார். அவர்களை இவ்வளவு எனக்கு பாடுபட்டுவேன்னு பரிசுத்தவான்கள் மத்தியிலே நீங்கள் புகழப்படுவீர்கள். இங்கே மாத்திரமில்லை, அங்கே அழியா புகழ். அழியும் புகழ் வேணுமா, அழியா புகழ் வேணுமா? அழியா புகழ் வேணும்னா இயேசு கிறிஸ்து தான் அழியாதவர். அவர் தான் அழியா புகழை கொடுக்கிறார். வேற எல்லாருடைய புகழும் அழிஞ்சு போயிடும். கடந்த காலங்களிலே உள்ள மந்திரிகளையும் தலைவர்களையும் நாம் அறிவோம். அவர்கள் உலகத்திலே சிலர் நல்ல காரியங்களை செய்து இருந்தார்கள். ஆனால் காலக்கிரமத்தில் போகும்போது அப்படியே புகழ் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். ஆந்திராவில் அரிசியை வாங்கி நமக்கு 1 ரூபாய்க்கு கொடுத்து புகழ் பெற்றார்கள். அவர் சோதரம். அப்போ வர 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 எம்ஜிஆர் ஐயாவை இப்போ தேடுவார் இல்லாமல் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு சொல்கிறோம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் அழியா புகழ் உடையவர்கள். சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே அவர்கள் 1000 வருஷ அரசாட்சியில் அழியா புகழுடன் ஆட்சி செய்வார்கள். இதே உலகத்தில் பரலோகத்திலே நித்தியமாக அழியா புகழுடன் ஆளுகை செய்வார் பரிசுத்தவான்கள். அவே கீர்த்தின்னு சொல்லும்போது புகழ்னு சொன்னேன். 1-2 வசனம் வாசிக்கிறீங்க, நிறைய வாசித்தா நேரம் ஆகிடும். யோசுவா 6:27 படிங்க தங்கங்களே. யோசுவா 6:27 கீர்த்தி என்ற வசனத்தை சொன்னாலே நிறைய விஷயம் படிக்கலாம். வாசிங்களேன், யோசுவா 6:27. எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா? இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. நல்ல ஓசையா கை தட்டலாமா? ஓசையா கை தட்டலாமா? தங்கங்களே, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும். எதனால? கர்த்தர் கூட இருந்தனால. அழகா சொன்னாங்க அந்த சகோதரி. சிலர் வாசிக்கும், புரியாம வாசிக்கும். கர்த்தர் கூட இருந்தா உங்களுக்கு அழியா புகழ் இருக்கும். ஆமென். கர்த்தர் கூட இல்லைன்னா அவ்வளவுதான், போச்சு. அப்போ நம்மளை புகழுக்குரியவர்களாக மாற்றுகிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. படிப்பிலேயும் பரிசுத்தத்திலேயும் எல்லாத்திலையும் நம்மளை புகழுக்குரிய மாற்றுகிறது கர்த்தர் தான். கிருபைகளையும் வரங்களையும் தந்து புகழ்ச்சிக்குரியவளாக. ஆனால் அந்த புகழை நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. எல்லா துதிகனமையுமே ஆண்டவர் கொடுத்துட்றோம். ஏறோது நல்ல பிரசங்கம் பண்ணாம பாருங்க. இது தேவசத்தவன் அவன் பெருமையாக இருந்தான், அடி தேவதவன் செத்து புழுத்து நாசமாக போயிட்டான். அதனால் பிரசங்கம் நல்லா பண்ணுறோம், பாட்டு நல்லா படிக்கிறோம், வியாதி குணமாகுதுன்னு சொன்னால் புகழ் நமக்கு இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு உலக மனுஷர்களே சொன்னார். எல்லா துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. ஆனால் புகழ் அவரால் தான் நமக்கு கிடைக்குது. யாரால் தான் கிடைக்குது? அவரால் தான் கிடைக்குது. அழியா புகழ் நமக்கு அவரால் தான் கிடைக்கும். அன்பானவர்களே, திறமைகள் காரியங்கள்லாம் அவர் தானே தர்றாரு.
அன்பாங்களே. இப்போ இன்னும் பாருங்க, 1 ராஜாக்கள் 4:31 புகழை பற்றி எக்கச்சக்கம் சொல்லலாம். முதலாவது உங்களுக்கு சொன்னேன், தர்சு பட்டணம் எப்படிப்பட்டது? பாத்திரமற்றது, அதை தங்கிறதுக்கு நிரந்தரமாய் காணப்படாத ஒரு ஊர். ஆனால் 2வது கீர்த்தி பெற்ற ஊர், அழியும் கீர்த்தி உள்ளது. இந்த உலகம் தான் அழிஞ்சு போகுது. வாசிங்க. அவன் எஸ்ராகியன் ஆகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். யாரு? உங்க அப்பன் சாலமன். அல்லேலூயா. யாரு? சாலமன் ராஜா. ஞானவானா இருந்தான். ஞானத்துல கீர்த்தி உள்ளவராக யார் இருந்தா? சாலமன் இருந்தாரு. இப்போ அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. டேய், நீ எந்திரிச்சு அங்கேயும் ஓடக்கூடாது. இது 3ஆம் 4ஆம் தடவை உங்க அம்மாட்ட போயிரு, இல்லாட்டா உங்க அப்பங்கிட்ட போயிரு. இங்கே சுத்தினா பார்த்துக்கோ. இல்லையா சொல்லுங்க. நான் பொறுத்துக்கிட்டே இருப்பேன். 5 நேரம் 6 நேரம் பார்த்துருக்கேன். இந்த பையன் அங்கேயுமா சுற்றிட்டு அலையான். யார் பெத்த பிள்ளையோ நல்ல பையன். இல்லையா? ஆமாம், கை தட்டு பார்ப்போம். நல்ல நான் திட்டமும் செய்வேன், போற்றவும் செய்வேன். பார்த்துங்க, பொறுத்துக்கிட்டே இருப்பேன். இனி வரமாட்டோம்ல. நரிக்கு கொஞ்சம் இலக்காரம் கொடுத்தா கடைக்கு 2 ஆடு தூக்குமா. அந்த மாதிரி இவரை சுற்றிக்கிட்டே அலைவார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை 4 பேர் பார்த்துருக்கேன். நான் பாடம் நடத்துறதே பெரிய கஷ்டம். அதில் வேற. அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அழிவே சத்துங்களேன். இப்போ நம்ம எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்? கீர்த்தி. சொல்லுங்க. கீர்த்தி. கீர்த்தி எதனால வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, ஜெயத்தினால கீர்த்தி வருது. 1 நாளாகமம் 14:17 தாவீது கோலியாத்தை கொன்றாரு. அதனால அவருக்கு என்ன வந்தது? கீர்த்தி வந்தது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு அம்மாமார் பாட்டு பாடி கீர்த்தியே சொன்னார்கள். சவுலுக்கு பேய் ஏறிச்சு. சிலருக்கு புகழும் கீர்த்தி உண்டாகும் போது இன்னும் பல வேற யாருக்கும் பேய் ஏறிடும். ஒரு ஆள் புகழப்படும் போது நாம் சந்தோஷப்படுவோம். ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயம் பாடுபடணும். ஒரு அவயம் புகழப்பட்டால் அது நம்ம சந்தோஷப்படுவோம். நம்ம சோரம் தானே, நம்ம சௌரி தானே, மகிமைப்படட்டோன்னு சந்தோஷப்படணும். இப்போ சவுலுக்கு பேய் ஏறிச்சு. பேய் ஏறினால இருக்க கிருபையும் இழந்து சவுல் சண்டாள பாவி சவுல் சபிக்கப்பட்டவனாக போயிட்டான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது புகழுக்குரியவனாய் இன்றைக்கும் பரலோகத்தில், அது பரதீசில் தேவ சமூகத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, தோத்திரம். எஸ்தர் 9:4 மொர்தெகாய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கீர்த்தி பெற்றவராக இருந்தார். எப்படி? தன் ஜனத்துக்காக, ரட்சிப்புக்காக, தன் ஜனத்தினுடைய ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு பாடம் எடுத்து ஜெபம் பண்ணார். எஸ்தர் பாடம் படித்தா அந்த ஜனத்துக்கு அவர் 10 காரியம் செய்திருக்கார். வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சிட்டு ரெட்டு உடுத்தி ஆலரி சாம்பல் அள்ளி மேலே போட்டு அப்படியே ஒரு பரிசுத்தவான் மொர்தெகாய். சொல்லுங்க. மொர்தெகாய் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு மிளகாய் தான் தெரியும், மொர்தெகாய் சிலருக்கு தெரியாது. மொர்தெகாய் தெரியுமா? காந்தாரி மிளகாய் தான் தெரியுமா? ஐயோ, பெரிய காரியம்தான். சரி, அல்லேலூயா. அவன் பெரிய காரியம், பெரியவனாக இருந்ததுனால அவன் கீர்த்தி உலகமெங்கும் போயிடுச்சு. எஸ்தர் 9:4 வாசிங்கமா. 9:4 எஸ்தர். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். ஹalleluya. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. கை தட்டலாம்ல? எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. நீ கையும் தட்ட மாட்டீங்க. நம்ம ஊர்ல பட்டிமன்றம்னு ஒரு மன்றம் நடத்துவாங்க. பேச்சு போட்டியில ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கை தட்டுவாங்க. பட்டினா என்னது? நம்ம ஊர்ல மலையாளத்தில் பட்டினா என்ன? நாய். நாய் மன்றம் இல்லைங்க, அது பட்டிமன்றம்னா அது ஒரு டாபிக் போட்டு இல்லை நல்லா சிரிச்சு அழகாக கேட்டுட்டு இருப்பா, அது கை தட்டுவா. நம்ம பட்டிமன்றமாக நடத்துகிறோம், பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். உற்சாகமாக இருக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அலுவலியா செத்துங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஊர்? கீர்த்தி பெற்ற ஊர். அழியும் கீர்த்தி வேணுமா, அழியா கீர்த்தி வேணுமா? இன்னும் நிறைய கீர்த்தியை பற்றியே சொல்லிகிட்டே போயிருக்கலாம். சரி, அடுத்ததே இந்த ஊரை பற்றி என்ன படிக்கிறோம்னா, இது ஒரு சிட்டி. சொல்லுங்க. இது ஒரு பட்டணம். சொல்லுங்க. இது ஒரு பட்டணம். தர்சு பட்டணம்னு இருக்கு. நான் இன்னைக்கு அநேகர் பாடுறான் பட்டணமா பட்டிக்காடான்னு. பட்டணம்னு சொன்னால் இப்போ பாருங்க, நெய்யூர் அல்லது மண்டே மார்க்கெட் ஏரியா ஒரு சிட்டி ஆயிடுச்சு. சின்னதாக இருந்த ஊர் இப்போ பெருசாக பட்டணம், சிட்டி. பட்னியாக இருந்தாலும் பட்டணத்தில் குடியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் இருந்து மெட்ராஸ் போகிறாங்க, பாம்பே போகிறாங்க,
ஏன் போகிறாங்கன்னா நிறைய கம்பெனிகள் தொழிற்சாலைகள் காரியம் இருக்குது, ஏதாவது தொழிலை பார்த்து பிழைச்சிக்கலான்னு சொல்லி போகிறான். பட்டணம் அநேகரை பிழைக்க வச்ச ஒரு பட்டணம் தான் என்னதுங்க? தர்சு பட்டணம். அல்லேலூயா. ஆமாம், அநேகரை தொழில் ஜாஸ்தி இருக்கும். பிஸ்னஸ் இயற்கை துறகம்ல ஏறி ஏச்ச பொருட்களை எடுத்தோன்னா அநேகருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு கீர்த்தி பெற்ற பட்டணமாக சிட்டியாக இருந்தது பட்டணம். அல்லேலூயா. அது சிட்டின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு ஒரு சிட்டி இருக்குதுங்க, அது புதிய எருசலேம் பட்டணம். சொல்லுங்கள், புதிய எருசலேம் பட்டணம். அந்த பட்டணத்துக்கு நம்ம போகணும். அழிந்து போகிற தர்சு பட்டணத்தில் இருந்த மனுஷன் அழியா பட்டணமாகிய புதிய எருசலேமுக்கு அஸ்திபார கல்லாக, மாளிகை ரத்தன கல்லாக அவர் மாறிவிட்டார். அதுபோல நாமும் ஜீவன் உள்ள கற்களை போல மாளிகையில் கட்டப்படுவதற்காக தான் இந்த கூட்டங்களை வச்சிருக்கிறோம். ஆமென். இது ஒரு பட்டணம். பைபிளில் நல்ல பட்டணமும் இருக்கு, கெட்ட பட்டணங்களும் இருக்கு. சோதோம் குமாரா பட்டணம் அக்கிரமக்கார பயலுக, வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. எந்த ஊர்ல எந்த பட்டணத்தில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஜாஸ்தி நடக்குதோ சீக்கிரம் அக்னி இறங்கி அந்த பட்டணம் அழிக்கப்படும். நான் சாபம் போடல, பைபிள் ஆதாரத்தை சொல்றேன். அல்லேலூயா. சில பட்டணங்கள்ல நீதியும் நேர்மை இருக்கு, அந்த பட்டணம் வாழும். அந்த பட்டணம் ஆபிரகாம் காலத்தில் மம்ரே ஸ்தோத்திரம் பெயர்சபா இன்னைக்கும் இருக்கு, வாழுகிறது. சோதோம் குமாரம் பட்டணம் இன்னைக்கு சவக்கடலா கிடக்கு. பட்டணம் நல்ல மக்கள் இருந்து நல்ல பட்டணமாய் வாழ்ந்தால் அந்த பட்டணம் அழியாது. ஆனால் பொல்லாதவளாக இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அன்னைக்கு அழித்தது போல் இன்றைக்கும் அழிவு வரும், பட்டணங்களில் அழிவு. நல்ல பட்டணம் கெட்ட பட்டணம். நாம் நல்ல பட்டணத்தில் குடியிருக்கணும், கெட்ட பட்டணத்தில் இருந்தால் நம்ம கிளப்பிட்டு போயிடணும். பாருங்கள், பொல்லாத பட்டணத்தில் குடியிருந்தால் யார் லோத்து, அதனால் தொலைஞ்சான். மறுபடியும் மானங்கட்டவன் மறுபடியும் அந்த ஊரில் தான் வந்திருக்கான். அருமையான ஆபிரகாம் மீட்டு கொண்டு வந்தார். ஆபிரகாம் பிரயாணம் ஒருக்கா படித்தோமா? இல்லை சோத்திரம். பாருங்கள், கொண்டு வந்த பிறகு மானங்கட்ட போய் அங்கே தான் இருந்திருக்கான். யார்? லோத்து. லோத்துன்னா அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? லோத்துன்னா முக்காடுன்னு அர்த்தம். முக்காடுன்னா என்ன அர்த்தம்னா, முகத்தில் இப்படி முக்காடு துணியை இப்படி போட்டால் தூரத்து பார்வை இருக்காது. இந்த முக்காடு பாய என்ன லோத்து, அவன் தேவையில்லாத இடத்துல குடியும். அவன் மீட்டு கொண்டு வந்தப்புறம் அதே இடத்துல இருக்கான். அதான் சிலரை கடன்லேருந்து, கஷ்டத்துலேருந்து, பேயிலிருந்து, சூனிய கட்டிலிருந்து பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் மீட்டெடுக்கிறான். மறுபடியும் செவிட்டு ஜென்மம் அங்கே தான் இருக்குது, அழிஞ்சு நாசமாக போகிறதுக்கு. இல்லையே வேறுபட்ட ஜீவியம் செய்யணும்ல. எந்த பட்டணத்தில் குடியிருக்கிறாய்? அல்லேலூயா. புதிய எருசலேம் பட்டணத்தில் குடியிருக்க போறீங்களா? அழிஞ்சு போகிற சோதோம் குமாரா பட்டணத்தில் குடியிருந்து அழிஞ்சு போக போறீங்களான்னு யோசித்து பார்த்துக்குங்க. என்ன, நான் உங்கள் ஊரையோ உங்கள் பட்டணத்தையோ உங்களே சபிக்கல. நம்ம சாபமுள்ள பட்டணத்தில் இருக்கக்கூடாது. பட்டணம் சிட்டி, தர்சு பட்டணம் எப்படிப்பட்டது? ஒரு பட்டணம், சிட்டி என்று நாம் பார்க்கிறோம். பைபிளில் அக்கிரமம் நிறைந்த பட்டணம். ஆதியாகமம் 19:4-7 வரை இருக்கு. ஸ்தோத்திரம். குடியிருப்புக்கு ஏற்றதான பட்டணம் 2 ராஜாக்கள் 2:19 இருக்கு. 2 ராஜாக்கள் 2:19 இருக்கு. எது நல்ல பட்டணம், எது கெட்ட பட்டணம், அந்த டாப்பிக்கே படிக்க நேரம் ஆகிடும், ரொம்ப நேரம். அது மனசில் வச்சுங்க. நாம் நல்ல பட்டணத்தில் குடியிருக்கணும், நல்ல பட்டணத்தில் போய் சேரணும், புதிய எருசலேம் பட்டணத்தில். அல்லேலூயா. சத்துருக்களால் முற்றுகை போடப்பட்ட பட்டணம். பாருங்கள், ஏசாயா 1:8 இருக்கு. தோத்திரம். மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல பட்டணங்களும் இருக்கு, பொல்லாத பட்டணங்களும் இருக்கிறது. விரோதம் உள்ள பட்டணமும் இருக்கு. மத்தேயு 12:25 இருக்கு, விரோதம் உள்ள பட்டணம். சரி, இப்படி பட்டணம் இது ஒரு சிட்டி. பட்டணம் என்றால் அது பிழைப்புக்கு ஏற்ற பிஸ்னஸ் உள்ள அல்லது சம்பாத்தியம் பண்ண தகுந்த இடம். நம்ம ஊரில் இருந்து அநேகர் மெட்ராஸ் போயிருக்காங்க, அநேகர் பாம்பே போயிருக்காங்க. நம்ம தமிழ் ஆட்கள் தான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க, மெட்ராஸ்லேயும் சரி பாம்பேலையும் சரி. இதுக்காக அந்த குஜராத்துக்காரனும் நம்ம தமிழ் ஆட்கள்லாம் நிறைய பேர் கொண்டு போட்டானுவேன் பார்த்தீங்களா. மாத்திரம் இல்லை, மெட்ராஸ்காரனும் நம்ம தமிழ் ஆட்கள் நிறைய பேர் அங்கே போய் பெரிய 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 பிஸ்னஸ், இரும்பு கடை, யோசூலர் பாத்திர கடை, மளிகை கடை, பெரிய பெரிய கடைகளை வச்சு அவங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. கோடான கோடி ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. நம்ம ஊருக்காரங்க தான், திருநெல்வேலி கன்னியாகுமரிக்காரங்க தான். அவங்க மெட்ராஸ்காரங்க அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அண்ணாச்சி கடைன்னு சொல்ல. ஸ்தோத்திரம். அண்ணாச்சி என்னாச்சு, அண்ணாச்சின்னு நல்லா தான் இருக்கார். அவங்க நல்லா இருக்க காரணம் என்ன தெரியுமா?
நம்ம திருநெல்வேலி ஜில்லாவிலையும் கன்னியாகுமரி ஜில்லாவில் இருந்த போன அருமையான தமிழ் மக்கள் கர்த்தருக்கு அள்ளி கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், அள்ளி கொடுப்பான், பிஸ்னஸில் அள்ளி தேவனுக்காக கொடுப்பான். அதனால் கர்த்தர் அவளை இடம் கொள்ளாம மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதான் ரகசியம். அல்லேலூயா. தேவனுக்காக அப்படியே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் தேவனுக்காக கொடுத்ததுனால அந்நிய தேசத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த தேசத்தை அவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. என்ன செய்கிறது? தோத்திரம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? சரி, அழியும் பட்டணம், அழியாத பட்டணம், நல்ல பட்டணம், கெட்ட பட்டணம்லாம் படித்தோம். சரி, அடுத்தது இந்த பட்டணத்தில் ஸ்தோத்திரம், இது எங்கே இருந்தது தெரியுமா? அதாவது தர்சு பட்டணம் சிலிசியா நாட்டில் உள்ளது. எங்கே உள்ளது? சிலிசியா நாடு. இப்போ நம்ம திங்கள் நகர் பட்டணம் இங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது இல்லையா? அதுலேயும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறது. இதுபோல் தர்சு பட்டணம் அது சிலிசியா நாட்டில் இருக்கிறது. இந்த சிலிசியா நாட்டர் எப்படிப்பட்டவங்கன்னா சும்மா பலன்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பானுவேன். நீங்கள் வாசிங்க அப்போஸ்தலர் 6:9 அவர்கள் சிலிசியா நாட்டார் தர்க்கம் பண்ணுவாங்களாம். அப்படின்னா தர்சு பட்டணத்தாரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம ஊரில் எவனா எடுத்தாலும் தர்க்கம் பண்ணுறான். ஏசுனார் மெய்யான தெய்வமா, ஏசுனார் உயிர்த்தெழுந்தாரா, ஏசுனார் மெய்யான தெய்வமா. அல்லேலூயா. அவர் மெய்யான தெய்வம் தான், அவர் தான் உயிர்த்தெழுந்தார், அவர் தான் மனுஷனை உண்டாக்குனார், உண்டானதொன்று அவர் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்கென்றும் அவராலேயும் உண்டாக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, தோத்திரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. இயேசு தான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார், அவர் தான் மெய்யான தேவன். அவர் உயிர்த்தெழுந்தாரா? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிசாசுகள் ஆடி ஓடுகிறது. அவர் உயிர்த்தெழலைன்னா, இயேசுனார் உயிர்த்தெழலை நான் போக முடியாது அந்த பிசாசுகள் சொல்லணும்ல, சொல்லலைல்ல. இயேசு ஜீவிக்கிறார். எரியுதே என்ன விட்டு நான் போகிறேன், எல்லாரும் அடிச்சு கீழே தூக்கி எரிஞ்சிட்டு ஓடிடுதுல. இயேசுன்னு சொல்லுவேன், ஜீவிக்கிறார் சொல்ல. இயேசு ஐயா சத்தமே வரல. மத்தியானம் பட்னியாவாக கிடந்தீங்க. தங்கங்களே, சவுண்டாக சொல்லலாம்ல. நான் ஜீவனை கொடுத்து சொல்கிறேன். நான் வாலிபன், எனக்கு தலைமுடி மட்டும்தான் நரைச்சிருக்கேன், மற்றபடி நான் வாலிபன். நல்ல உச்சாம சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார். அழகா தம்பி மாதிரி தான் நல்லா சொல்கிறான். பெருசுகள்லாம் திருத்திருந்தோன்னு இந்த ஆந்த மாதிரி கண்ணை உருட்டிட்டு உட்காந்துருக்கு. இவர் எங்கேருந்து வந்தார்? திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். அதெல்லாம் உச்சாம சொல்லுங்க. அப்போ இந்த தர்க்கம் பண்ணுற ஆட்கள் இப்படி சொல்லுங்க. இந்தியாவும் அப்படிதான். எவனா பாருங்க தர்க்கம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். தர்க்கம் பண்ணுற ஊர். தர்க்கம் பிசாசுடைய குணத்தில் ஒரு குணமாக்கும் தர்க்கம் பண்ணுறது. யூதா 1:9. இந்த தர்க்கம் பண்ணுறது பிசாசுடைய குணம். வாசிங்க யூதா 9ஆம் வசனம். அவன் தர்க்கம் பண்ணுறான், பிசாசு தான் தர்க்கம் பண்ணும். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிசாசுகளுக்கு வேலையே தர்க்கம் பண்றதுதான். பிசாசுகளை மக்களும் கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுவான். தோத்திரம். தர்க்கம் எதனால உண்டாகிறன்னா சந்தேகத்தினால தான், பிலீவ் பண்ணாதனால தான் தர்க்கம் உண்டாது. தங்கங்களே, இப்போமே போரியலாகும். மணி என்னாச்சு? 8 மணி தானே ஆச்சு. பைபிளை தூக்கிட்டு போயிடலாகும், ரொம்ப தூரமாகும். சரி, நான் அப்போ 8 மணிக்கே எங்கே முடிக்க முடியும்? 7 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிச்சு 8 மணிக்கு எங்கே முடிக்க முடியும்? ஏங்க, சாதாரண கிறிஸ்தவ சபையில் தாங்க 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இது 2 மணி நேரம் அட்டி. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். தோத்திரம். எல்லோரும் போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆத்மாவேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிச்சிடுவோம். என்ன, ஒரு அம்மா அவசரமாக போகிறாவ, சரி போயிட்டு வரட்டும். கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நாளைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ பாருங்க, தர்க்கம் உள்ள ஊர் தர்சு பட்டணம் எப்படிப்பட்டது? முதல்ல தட்டையான கூடை. அப்புறம் 2வது என்ன சொன்னேன்? கீர்த்தி பெற்ற ஊர். 3வது சொல்லுங்களேன், பட்டணம், சிட்டி, பிஸ்னஸ்லாம் நல்ல வேலை கிடையாது. 4வது இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், தர்க்கம் பண்ணுற ஊர். சண்டை, தர்க்கம் பண்ணி தர்க்கம் முத்தும்போது சண்டை வரும், சண்டை முத்தும்போது அடிப்படி வரும், அப்புறம் வெட்டு குத்து வரும். அதில் தர்க்கம் பண்ணும். இன்றைக்கி அநேகர் நம்மக்கிட்ட ஏன் தர்க்கம் பண்ண வராங்க தெரியுமா? சண்டை போடுறது. தர்க்கம் சண்டை, அப்புறம் வெட்டு குத்தின்னு அடித்து கொல்லுது. அதனால் யாராவது தர்க்கம் பண்ண வந்தால், என்கிட்ட எல்லாம் யாரும் தர்க்கம் பண்ண வந்தா, ஏப்பா
எனக்கு தெரிஞ்ச உனக்கு சொல்கிறேன், உனக்கு நம்ப முடிஞ்சா நம்பு, இல்லைன்னா போயிட்டே இரு. எனக்கு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். என் பாவத்தெல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சார். நான் இன்றைக்கி செத்து போனாலும் பரலோகத்துக்கு போய் நம்பிக்கை இருக்குது. உனக்கு ஏசுனார வேணும்னா கும்பிடு, கண்டிப்பாக கும்பிடணும்னு இல்லை, வேணும்னா கும்பிடு, பரலோகம் கொடுக்குற அவர் மட்டும்தான். இல்லையா? அப்படி சொல்லி விட்டுருவேன். அவ்வளோதான். தர்க்கம் பண்ணால் வேஸ்ட் டைம். அவன் மனம் திரும்ப மாட்டானுவேன். என்ன செவிட்டு விரிய மாதிரி அவன் சொல்லதை தான் சொல்லிகிட்டே இருப்பான். சரி இருக்கட்டும். தர்க்கம் பண்ணது, தர்க்கம் ஒரு நோய் போன்றது. தர்க்கம் என்னது? 1 தீமோத்தேயு 6:4 படிங்களேன். தங்கங்களே, 1 தீமோத்தேயு 6:4 படிங்க. படிக்கும்போது சோத்திரம், தர்க்கம் சண்டையை பிறப்பிக்கிறது. 2 தீமோத்தேயு 2:23 இருக்கு. என்னம்மா வாசித்தீங்களா? 1 தீமோத்தேயு 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். என்ன நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். சில நோய்னா தெரியுமில்ல, வியாதி. சிலருக்கு ஆஸ்மா வியாதி எழுத்துட்டு இருப்பான், அது ஒரு நோய். சிலருக்கு குஷ்டரோகம், பல விதமான நோயில் இது மாதிரி தர்க்கம் பண்ணுறது ஒரு நோய். சொல்லுங்க, தர்க்கம் பண்ணுறது ஒரு நோய், அது ஒரு பேய். நம்மளுக்கும் அந்த நோய் பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஐயா, என்னோட விசுவாசம் இயேசுவின் மேலே தான், அவர் மேலே தான் என்னுடைய நம்பிக்கை. உனக்கு வேணும்னா விசுவாசிகளோட போயிட்டே இரு. இல்லையா? சரி, தர்க்கம் பண்ணுற ஊர் இந்தியாவும் அப்படி தான். சரி, அடுத்தது இந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா, புறஜாதிகள் அதிகமாக கொண்ட ஊர். அப்போஸ்தலர் 15:23 இருக்கு. நம்ம இப்போ 5வது குறிப்பு தர்சு பட்டணத்தை பற்றி படிக்கிறோம். தர்சு பட்டணத்தை பற்றி ஏன் இதை சொல்கிறேன்னா, அருமை விசுவாசிகளே, இந்த தர்சு பட்டணத்தில் உள்ள காரியம் இந்த உலகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே தர்சு பட்டணத்து எப்படி இருந்ததோ அது போல இந்த உலகம் காணப்படுகிறது. புறஜாதிகளுடைய ஊரு என்று சொல்லி அப்போஸ்தலர் 15:23. அப்போஸ்தலர் 15:23 வாசிக்கிறீங்களா? இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு. ஆமா, புறஜாதியாகிய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில் இருந்தாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் அதிகமாக புறஜாதிகள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். பாருங்க, புறஜாதிகள் நிறைந்த இடம் சிலிசியா பட்டணம், தர்சு பட்டணமும் அதிகமாக புறஜாதிகள். என்னடா புறஜாதின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யூத ஜாதின்னா என்ன அர்த்தம்? 2 ஜாதி தான் இருக்கு. யூத ஜாதி, புறஜாதி. அந்த காலத்தில் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். ஒரு ஊழியக்கார் என்ன பரஜாதின்னு திட்டுறான் இந்த ஆள். பைபிளில் இருக்குல்ல பரஜாதின்னு, எங்கடாப்பா பைபிளில் இருக்கு எடுத்துக்காட்டுன்னு. அந்த புறஜாதின்னு சொல்கிறதில்ல, கீழே உள்ள பூவில் உள்ள எழுத்து அழிஞ்சிச்சு, அவன் பரஜாதின்னு வாசித்தான். விளங்கலையோ? விளங்கலை. நீங்கள் அழகாக புரிஞ்சிட்டு சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் வாசம். எங்கள் ஜாதியே கிடையாதுங்க, நம்ம எல்லோரும் ஒரே தாயின் பிள்ளைகள் தான். ஜாதியை ஏற்படுத்தின மனுஷன்தான். ஆனால் பரிசுத்த ஜாதி பாவ ஜாதின்னு 2 இருக்குது. ஆண் ஜாதி பெண் ஜாதி. இந்த மாதிரி பரிசுத்த ஜாதி பாவ ஜாதின்னு. தேவனுடைய ஜனம், பிசாசின் ஜனம், அதான் 2. ஆபிரகாமின் சந்ததி ஏன்னா புறஜாதிகள். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் யூத ஜாதி என்று அழைக்கப்பட்டாங்க. மற்ற எல்லாருமே நம்மெல்லாம் புறஜாதிகள் தான். ஆனால் இன்றைக்கி இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால இஸ்ரவேல் என்ற யூத ஜாதியை விட மேன்மையாக இருக்கிறோம். அவர்கள்லாம் ஆபிரகாம் ரத்தம் தான், நம்முடைய இயேசுவின் ரத்தம். நம்ம அல்லையா சொல்ல மாட்டீங்களே? நம்மளாம் யார் ரத்தம்? ஆபிரகாம் ரத்தம் பெருசா, இயேசுவின் ரத்தம் பெருசா? அவ்வளோ மேன்மை. இஸ்ரவேல் ஜனங்களை விட நமக்கு தான் மேன்மை இருக்குது. ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவளை விட அதிக மேன்மையாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ புறஜாதிகள் நிறைந்த ஒரு இடம் தான் எது? தர்சு பட்டணம். அதுபோல் இந்த உலகத்தில் முக்காலே முண்டாணி ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அதில் இந்தியாவில் அப்படி தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. புறஜாதிகளை என்ன செய்வாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் புறஜாதிகளை பற்றி எக்கச்சக்க வார்த்தை இருக்குது. எதை சொல்ல எதை சொல்லாமல் இருக்கன்னு தெரியல. அவர்கள் அருவருப்பானவர்கள், மிகவும் அருவருப்பானவர்கள். 2 நாளாகமம் 36:14 இருக்க பார்த்தீங்களா? மிகவும் அருவருப்பான ஆசாமிகள் தான் புறஜாதிகளாம். நம்மளும் ஒரு காலத்தில் புறஜாதிகளாக இருந்தால் அந்த அருவருப்பை விட்டு நம்ம இன்னைக்கு இயேசுடைய பிள்ளைகளாய் யூத ஜாதியாய் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறிவிட்டோம். ஆமென். புறஜாதிகள் பாவம் செய்ய பண்ணுவான். நெகேமியா 13:26.
அடுத்த ஆளை தூண்டி விட்டு பாவம் செய்ய பண்ணுவான். இஸ்ரவேல் ஜனங்களை தூண்டி விட்டு பாவம் செய்ய பண்ணுவான். புறஜாதிகள் என்ன செய்வான்? துஷ்டத்தனமானவர்கள். எசேக்கியேல் 7:24 துஷ்டத்தனமானவர்கள். இன்றைக்கும் இப்படிதான் புறஜாதிகள் துஷ்டத்தனமான காரியங்களை செய்கிறான். அடுத்த ஆளுகள் வெட்டுறது, குத்துறது, கொல்றது, பட்னி போடுறது, அவனுடைய துணியை உரியறது, என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியுமா? சரி அன்பானவர்களே, புறஜாதிகள் இருமாப்புள்ளவர்கள். மத்தேயு 20:25 இருமாப்பாய் ஆளுகிறவர்கள். இப்போ இந்த காலத்தில் புறஜாதிகள் தான் நாட்டை ஆளுகிறார்கள். என்ன இருமாப்பு தெரியுமா? பயங்கரமாக உங்களுக்கு என்ன ஓட்டுரிமை இல்லாமல் பண்ணிடுவோம், குடியுரிமை பண்ணிடுவோம். ஏப்பா எங்களுக்கு இந்த உலகத்தில் ஓட்டு உரிமையே வேண்டாம், குடியுரிமையே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், எங்களுக்கு பரலோகத்தில் நாங்கள் இப்போ வீடு புக் பண்ணிட்டோம், இந்த உலகம் அழிய போகுது, அது நீ என்னவோ நீயே வச்சுக்கோ போ. அல்லேலூயா. உங்கள் வழங்கலையா? இருமாப்பாய் ஆளுகிறார்கள். சொல்லுங்க, இருமாப்பாய். பிரஜாதிகள் கொந்தளிக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 4:25, சங்கீதம் 2:1. பிரஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க. இப்போ பாருங்க, எல்லா இடமும் நாட்டில் கொந்தளிப்பு தான். என்ன பயங்கரமாக இருக்கு, கொந்தளிக்கிறவர்கள். அடுத்தது பிரஜாதியை நீதியை தேட மாட்டாங்க, அவங்களுக்கு அநீதி தான். ரோமர் 9:30 நீதியை தேட மாட்டாங்க. பொய் சொல்றதுலையும் கில்லாடிகள். ஸ்தோத்திரம். ஏமாத்துறையிலையும் என்ன கில்லாடிகள். பொய் சொல்றதுல ஐயோ அப்பட்டமாக பொய் சொல்லுவான். அப்படி ஏமாற்றுகிறவர்கள். பிரஜாதிகள் நீதியை தேடாங்க. நீதியாக ஸ்தோத்திரம். நீதியை தேடுறவன் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன். நீதியை தேடாதவன் அவன் எந்த அப்பனுக்கு பிறந்தானோ தெரியல. அல்லேலூயா. என்ன பேசாமல் இருக்கீங்க? நம்மலாம் நல்ல அப்பனுக்கு பிறந்தவங்க. யாரு? நம்ம நல்ல அப்பன் இயேசு கிறிஸ்து. அவரால் மறுபடி பிறந்தவங்க. அல்லேலூயா. அதனால நீதியை தேடுகிறோம். கடன் வாங்கினா திரும்பி கொடுத்துறோம். வட்டி ஸ்தோத்திரம் பாருங்க வாங்காமல் இருக்கோம். மாத்திரமல்ல லஞ்சம் வாங்காமல் இருக்கோம். அநியாயம் அக்கிரமம் எதுவோ அதை செய்யாமல் நீதியை செய்கிறோம். பார்த்தீங்களா? அன்னைக்கு 4 ஆஃபீஸர் ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க. அதில் ஒருவர் விசுவாசி. அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். அவர் லஞ்சமே. மற்ற 3 ஆட்கள் பெரிய ஆட்கள் லஞ்சம் வாங்கி எக்கச்சக்க நிலம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. ஆனால் இவர் சாதாரணமாக தான் இருக்கார். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் வேண்டாம். நீதி உள்ளவர்கள். சொல்லுங்கள். ஆமாம், புறஜாதிகள் அநீதி உள்ளவர்கள், நீதியை தேடாதவர்கள். இப்படி நீதியை பற்றிய இந்த புறஜாதியை பற்றியும் தேவனுடைய ஜனமாகிய பரிசுத்த ஜாதியை பற்றியும் பாவ ஜாதியை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, அடுத்தது 6வது விஷயம். தர்சு பட்டணம் கடற்கரை ஓரமாய் உள்ள பட்டணம். 6வது குறிப்பு சொல்லிட்டு இருக்கேன். தங்கங்களே, இங்கே இந்த சவுலுடைய சந்திப்பு, பாவ வாழ்க்கையின் தேவ சந்திப்பில் சொந்த ஊரின் விளக்கத்தில் 6வது பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். மணி 8:15 ஆச்சு. போ அல்லேலூயா. பார்த்தீங்களா அன்பானுளே, தர்சு பட்டணம் கடற்கரை ஓரமாய் உள்ளது. இங்கே பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க. இங்கே மத்திய தரைக்கடல் இருக்கு, இந்த பக்கத்தில் இருக்கு. தர்சு ஓரமாக தான் இருக்கு. அதில் மலைகள் நிறைய இருக்கு. இந்த ஊரில் அந்த மலைகள் இருந்து நதிகள் புறப்பட்டு, தங்கம், ராஜாத்தி, ராஜாத்திகளே குறிஞ்சிருக்காங்க பாருங்க. நிமிர்ந்து பாருங்களேன். நீங்கள் புருஷன் பக்கத்தில் இருக்கிறனால தான் குறிஞ்சிருக்கணும். நீங்கள்லாம் புருஷன் பக்கத்தில் இருந்து கல்யாணத்தில் இருந்து குறிஞ்சிருந்து முடிச்சிட்டீங்க. இப்போ ஏன் குறிஞ்சிருக்கீங்க? என்ன மணவாளனா இயேசு பக்கத்தில் இருக்கீங்களோ என்னவோ, அதான் குறிஞ்சிருக்கீங்களோ என்னவோ. அல்ல கொஞ்சம் பாருங்களேன். இந்த கலவனை எவ்வளோ நேரத்துக்கு அவன் கலவனை மூஞ்சியை பார்க்குறது. அதுதான் அந்த படத்தை வாங்கி இப்போ வரைஞ்சி போட்டிருக்கேன். என் மூஞ்சி என்ன அழகாவாக இருக்குது, அதனால தான் படத்தை வரைஞ்சி போர் அடித்தா அதை பார்த்துக்குங்கன்னு அப்படியே இருக்குது. என்ன கவலையோ என்ன கஷ்டமோ தெரில. சரி, கொஞ்சம் பாருங்கள். பாருங்க, இந்த தர்சு பட்டணம் கடற்கரை ஓரமாய் உள்ளது. அந்த கடற்கரை ஓரம்னு சொல்லும்போது அதில் பிரதிகூலமும் உண்டு, அனுகூலமும் உண்டு. சொல்லுங்கள். பிரதிகூலமும் உண்டு. இப்போ நம்ம ஊர் கன்னியாகுமரி கடற்கரை ஓரமாய் உள்ளது. மெட்ராஸ் கடற்கரை ஓரமாய் உள்ளது. நாகப்பட்டினம் கடற்கரை ஓரமாய் உள்ளது. நன்மை இருக்கு, தீமை இருக்கு. கடற்கரை ஓரமாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் அதிக மழை பெய்யும் இடம். சொல்லுங்கள். ஆமாம், மழையினால் செழிப்பு உண்டு, அழிவு உண்டு. அதிக மழை ஆனால் உள்நாட்டுக்குள்ளே அவ்வளோ மழை இருக்காது. சரி, அதுபோல் பாருங்க, கடற்கரை பட்டணமாக, இந்த கடல் சூழ்ந்த பட்டணமாக தான் இந்த உலகமே. கடல் சூழ்ந்த முக்கால்வாசி தண்ணி தானே. ஆனால் ஸ்தோத்திரம்
அழிவில்லாத ஒரு உலகம் பரலோகம் இருக்குது. அங்கே கண்ணாடி கடல் இருக்குது, அதிலே நாம் போட்டில் போவோம், அது பரலோகத்துக்கு உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா. அந்த கண்ணாடி கடலில் ஒரு அழிவும் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் சிலர் அழிவு கடந்த நாளில் வெள்ளத்தினால் அழிவு வந்துச்சுல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, எங்கள் சபையெல்லாம் ஸ்தோத்திரம் தண்ணிக்குள்ளே முங்குற நிலை தான். ஆனால் நாங்கள் தண்ணி நிறைய மண் வெட்டி போட்டதுனால, மண் தட்டி போட்டதுனால, லாரியில் மண் அடித்து தரையை உயர்த்தினால நாங்கள் தப்பித்தோம் ஆண்டவர் கிருபையினால். உலக மக்களும் நம்ம விசுவாசிகளும் 3 நாள் எங்கள் சபை வீட்டில் ஜப வீட்டில் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, டீ, காப்பி எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அப்போ அந்த உலக ஜனங்களுக்கு சொன்னோம், மீட்டிங் வச்சா ஆண்டவரை தேடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டி, இப்படிப்பட்ட அழிவு வந்தால் தான் வருவியே, இப்போமா வந்தீங்களே சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, டீ காப்பி குடிங்கன்னு சொல்லி அவங்கள பராமரித்தோம். இல்லையா? அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். சரி, கோயில் வச்சுருக்கவங்க இப்படி நமக்கு உதவி செய்கிறாங்களே, இல்லைன்னா வெள்ளத்தில் அல்வா கடையில் போர்டு வர தண்ணி வந்துச்சான், திருநெல்வேலி அல்வா கடையில். எப்படியே பெரிய அழிவு, தூத்துக்குடியில் பெரிய அழிவு. ஆனால் சிலர் பேரிடர் வரவில்லை, அழிவு வரவில்லைன்னு போய் சொல்கிறாங்க. இடுப்பளவு தண்ணி வந்ததை நான் தூத்துக்குடிக்கு மீட்டிங் போன போது அருமையான பாஸ்டர் அதை காட்டினார். இடுப்பளவு தண்ணி வந்தது, அந்த ஆட்கள் தண்ணியில் நிற்கலாம் காட்டினார். இப்படியெல்லாம் கடற்கரை ஓரமாய் உள்ள பட்டணங்கள் அழிவை சந்தித்தன. பார்த்தீங்களா? அப்போ நாம் அழியாத உலகத்துக்கு போய் சேரணும். கடற்கரையில் ஸ்தோத்திரம் பாருங்கள், மழை வரும், அதில் நன்மை உண்டு தீமை உண்டு. கடற்கரையில் அழகான மீன்கள் கிடைக்கும். சொல்லுங்கள், ஃப்ரெஷ்ஷான மீன். எங்களுக்கெல்லாம் ஐஸ் மீன் வேண்டியதில்லை, போட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து திருநெல்வேலியில் ஒரு ஓட்டம் 1 மணி நேரம் ஓடினா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஆனால் கடலில் மீன் பிடிக்க போனாங்கன்னா, ஷிப்பில் போனாங்கன்னா, அந்த மீனை பிடிச்சி கடலில் போட்டில் போடும்போது அதை கெமிக்கல் தடவி தான் போடுவாங்க, கெமிக்கல் தடவி தான் போடுவாங்க. ஏன்னா 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் போட்டில் சுற்றி திரிந்து போய் கடலில் மீன் பிடிக்கும்போது 1 மாதம் 2 மாதம்லாம் அந்த மீன் அழுகி போயிடும். அதுக்காக இந்த சைனாவிலிருந்து வந்ததான கெமிக்கலை தடவி போடுவாங்க. புது மீன் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அந்த கெமிக்கல் தடவின மீனை சாப்பிட்டீங்கன்னா அது கேடு தான். ஏன்னா அவங்களுக்கும் வேறு காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. போயிட்டு போட்டில் போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வெளியே கொண்டு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் செலவு ஜாஸ்தி. மாதக்கணக்காக அங்கே போயிட்டு இதை கெமிக்கலை தடவி போடுறாங்க. கெமிக்கல் தடவி போட்டால் அந்த மீன்கள் எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, ஃப்ரெஷ்ஷான மீனில் ஈ ஆடும், ஆனால் கெமிக்கல் தடவினதில் ஈ ஆடாது, ஈக்கே தெரியுது. அதனால் கெமிக்கல் தடவின மீன்களை சாப்பிட்டிங்கன்னா வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனில் போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. இப்போ மீனும் சாப்பிட விட மாட்டார் போலுக்கு அந்த மனுஷன். அல்லேலூயா. அதனால் உள்ளே சொல்கிறானம்மா, முடிஞ்சா பார்த்துக்குங்க. கடற்கரை ஓரமாக மழையினால் அழிவும் செழிப்பும் இருக்கிறது. கடற்கரை ஓரத்தினால மீன்கள் நல்ல மீனும் கெட்ட மீனும் வாங்கலாம். கடற்கரை ஓரத்தினால நதிகள் போய் சேரதுனால ஏற்றுமதி இறக்குமதி ஜாஸ்தி உண்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். கடற்கரை பகுதியினால் கப்பல்கள் நிற்கிது, பிரயாணத்துக்கு போக்குவரத்துக்கு ஈஸி. நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கம் வீடுன்னா பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு வர்றதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் வீடுன்னா அது மாதிரி நல்ல ஒரு தர்த்து பட்டணம் கடற்கரை ஓரமாக உள்ள பட்டணம் தான், நல்ல பட்டணம் தான். ஆனால் ஸ்தோத்திரம், ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி பிரயாணத்துக்கும் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் நல்ல பட்டணமாக இருந்தாலும் ஆனால் அது நிரந்தரமான பட்டணம் அல்ல. இல்லையா? சொல்லுங்க. இவ்வளோ நேரம் ஒரு 5-6 குறிப்புகள் உங்களுக்கு தர்சு பட்டணத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையும் வைக்காதீங்க. உலகத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. உலகத்தில் நல்ல சம்பாத்தியம் பண்ணி செழிப்பாகவும் பணக்காரலாகவும் இருக்கலாம். அதே வேளையில் சம்பாத்தியம் பண்ணி துன்மார்க்கமாக ஜீவிச்சு அக்கிரம நியாயம் செய்து பாருங்கள் நரகத்துக்கும் போகலாம். பாருங்கள், நம்ம வாழ்க்கை நம்ம கையிலே. அதனால் தர்சு பட்டணத்து யூதனாகிய அருமையான பவுல் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தர்சு பட்டணத்தில் உள்ள தீமைக்கு விலகி கர்த்தருக்காக ஜீவித்து ஓட்டத்தை முடித்தது போல இந்த உலகத்தில் நாம் தீமைக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து ஓட்டத்தை முடித்து அநேகருக்கு பிரயோஜனப்படணும். லேவியா. சரி, இப்போ 2வது குறிப்பு போவோம். குடும்ப அங்கத்தினர். சொல்லுங்க, குடும்ப அங்கத்தினர். இப்போ புக் எடுத்துட்டீங்களா? குடும்ப அங்கத்தினர். குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அப்போஸ்தலர் 23:16 படிங்க. குடும்ப அங்கத்தினரை பற்றி நாம் இப்ப படிக்க போறோம். இந்த சற்பனையை பவுலினுடைய
சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் போதும். சரி, குடும்ப அங்கத்தினர் இந்த படத்தை பார்த்தீங்களா? இந்த சவுலுக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு, அம்மா இருந்திருக்காவ, அக்கா இருந்திருக்கா. இவர் பவுல் இருந்தா சின்ன பையனில் புறா பிடிச்சி விளையாடுற மாதிரி வரைஞ்சிருக்கோம். புறா பிடிச்சாரோ காக்கா பிடிச்சாரோ நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் சின்ன பிராயத்தில் தாய் தாப்ப ஒரு அக்கா இவர் தம்பி 4 பேர் ஃபேமிலியில் இருந்தாங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். பாருங்கள், குடும்ப அங்கத்தினர்கள். அப்போ அப்பா வந்து யார்? பரிசேயன். சொல்லுங்கள், அப்பா வந்து யார்? தங்கங்களே, அப்போஸ்தலர் 23:6 படிங்க. அப்போஸ்தலர் 23:6. யாரும் தங்கங்களே, யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் உங்களை எல்லாரையும் கவனிப்பேன். நீங்கள் தூங்குறீங்களா, கம்திருக்கீங்களா? உங்கள் பேரில் அன்புனால தானே உங்களுக்கு எச்சரித்து சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்ல. கண்டிப்பான வாத்தியார் கரையேற்றி விடுவார். சொல்லுங்க, வாத்தியார் தான் கண்டிப்பாக பிரசவம் பண்ணும்போது நீங்கள் கரையேறிடுவீங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க. வாசிங்க 23:6. பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். சரி, இப்ப பரிசேயரை பற்றி படிக்க போறோம். பரிசேயோட குட் கேரக்டர் இருக்கு, பேட் கேரக்டர் இருக்கு. பாருங்க, 2 பிரிவு இருக்கு. இப்போ பரிசேயுடைய குடும்பத்தை பற்றிய குட் கேரக்டர், நல்ல காரியங்க, நல்ல குணங்களை படிக்கலாம். பரிசேயர்கிட்ட நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. நாம வந்து பரிசேயுடைய நல்ல குணத்தை எடுத்துக்கணும், கெட்ட குணத்தையும் சொல்லித்தர. பிறகு நல்ல குணம் என்னன்னா மத்தேயு 5:20 நீதி உள்ளவர்கள். சொல்லுங்க, நீதியான காரியங்களை செய்கிறவங்க. அப்படிப்பட்ட பரிசேயர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பவுலும் நீதியான காரியங்களை செய்தார். சரி, பரிசேயர்கள் மத்தேயு 9:14 பரிசேயர்கள் உபவாசிக்கிறவர்கள். உபவாசிக்கிற நல்ல குணம் தானே? நல்ல குணம். உபவாசிக்கிறதுல தண்ணி குடிக்காமல் உபவாசம் பண்ணணும், அதான் நல்லது தான். கடந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் கிருபையினால ஒரு நாள் முழுதும் 24 மணி நேரம், கடந்த டிசம்பர் மாதம் ஒரு பிரச்சனை எனக்கு, அதனால் தண்ணி குடிக்காமல் 3 நேரம் சாப்பிடாமல் கிடந்து ஊழியம் செய்தேன். அப்போ 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன், 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். அப்படியே தள்ளிச்சது, தூக்கி அடிச்சிட மாதிரி இருந்தது. ஆண்டவரே என்னை காப்பாற்றணும். இந்த வயசில் ஒரு நாள் முழுவதும் தண்ணி குடிக்காமல் உபவாசம் பண்ண கர்த்தர் பலன் தந்தார். அப்போ உபவாசிக்கிறது நல்ல. சிலர் உபவாசம் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் உபவாசம் பண்ணாலும் தண்ணி குடிக்காமல் பண்ணுங்க, அது பவர் ஜாஸ்தி பார்த்துங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னனோ சொல்லலையோ? தம்பி யாராப்பா ஓடியா 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 ஓடியா, யாராவது வாயா சீக்கிரம், யாராவது நீ கருப்பு சட்டை வாயா, வா வா, இவன் சின்ன பையன், வா வா வா, நல்ல பையன். சரி, உபவாசம் பண்ணால் என்ன பவர்னு கேளுங்க. நான் ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊரில் இங்கே வாயா, நல்ல பையன். உன் பேர் என்னப்போ? பிரைட். பிரையா? பிரைட்டா? பிரைட். நான் ஒரு மரமண்டை, எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இவர் இருக்காரு. ஒரு பாஸ்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன், 3 நாள் தண்ணி குடிக்காமல் உபவாசம் பண்ணேன். ஏன்னு தெரியுமா? ஒரு அம்மாவை, பேய் பிடிச்ச அம்மாவை ஜெப வீட்டில் போட்டு போயிட்டாவ, இவ்வளோ குணமாக்கியான்னு. அப்போ என்ன செய்ய ஆண்டவரே, என்ன உபவாசம் 3 நாள் உபவாசம் பண்ணாங்களாம். அந்த பாஸ்டர், அவர் கண்டக்டராக இருந்து ஊழியத்துக்கு வந்தவர். அவரை 3 நாள் உபவாசம் பண்ணும்போது ஒரு அம்மாவுக்கு பேய் பிடி ஆடிக்கிட்டு கிடக்கிறா. ஆள் இந்த தண்டி இருப்பா, இவ்வளோ உயரம் இருப்பா, அந்த சைஸு இங்கே இல்லை, விளங்கலையோ? ஆமாம், இவரை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டார். அப்படி எந்திரிச்சா அந்த அம்மா, அவரை அப்படியே தள்ளிட்டு போனான். தள்ளிட்டு போய், டேய் நீ தண்ணி குடிக்காம உபவாசம் பண்ணுவியா? தண்ணி குடிச்சானையா? அவனை கழுத்து நெரிச்சு கொள்ளக்கா. அந்த ஊழியக்கார பாஸ்டருடைய கண்ணு மேலே போயிட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த சாத்தான் என்னை இப்போ கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவான் போலுக்க, அவன் சாத்தான் கையில் இன்னும் ஒப்பு கொடுத்துட்டீரோன்னு அவர் கண்ணு மேலே சொருவி பயந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பல்லமே அந்த அம்மா மேலே விழுந்து தூக்கி எறிஞ்சிச்சு, பொத்துன்னு அங்கே போய் விழுந்தான். அல்லேலூயா. அதோட பேயும் போயிடுச்சு. போகலாம், நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. அவர் ஒல்லியாக தான் இருப்பார், சொக்கா இருப்பார். தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த அம்மா கையை தட்டிட்டு, இவருக்கு போக பலன் இல்லை. சில பேய் பிடிச்ச அம்மாமாரெல்லாம் பிடிக்க முடியாது, அம்மியை தூக்கிடுவாவ. அம்மி குள்ளையிலேருந்து பார்த்துருக்கலாம் நீங்கள்?
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலசாலிகளாக இருப்பாங்க, ஆனால் கிருபை இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும். இவரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம பரிசேயர் எப்படிப்பட்டவங்களாம்? உபவாசிக்கிறவர்கள். உபவாசம் பண்ணும்போது முடிஞ்சால் தண்ணி குடிக்காமல் இருங்க. வயசானவங்க தண்ணி குடிச்சிட்டு இருங்க. நான் ஒரு அற்புதமான ஒரு உபவாசம் சொல்லித்தரேன். ஒரு நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கு. இன்றைக்கி நைட்டு நீங்கள் கவனிங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க 9 மணிக்கு, ஒரு 10 மணி வரை 11 மணி வரை தண்ணி குடிச்சிங்க. அப்புறம் அதிலிருந்து அடுத்த நாள் 12 மணி வரை 1 மணி வரை தண்ணி குடிக்காமல் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நேரம் சாப்பாட்டை விளைக்கிறீங்க. 3-4 இட்லி 12 மணிக்கு மறுபடியும் 1 மணிக்கு சாப்பிடுங்க. அப்போ இவ்வளவு நேரம், அப்போ 12லேருந்து 12 சொல்லுங்கள், 12லேருந்து 12 தண்ணி குடிக்காமல் அவ்வளோ நேரம் உபவாசம். பவர் ஜாஸ்தி. ஆமென். சிலர்லாம் உபவாசம் பண்ணால் சூப்பு குடிப்பாங்க, கையையும் சுப்புவாங்க, சூப்பும் குடிப்பான். ஹல்லேலூயா. ஆமாம். சிலர் பழரசம். என்னங்க பழரசம்? பின்ன என்னத்துக்கு சாப்பாடு? சிலர் என்ன செய்வாங்க? காப்பி டீ ஊற்றிக்கிட்டே இருப்பான். கொந்தளிக்கும், வயிறு கொந்தளிச்ச உடனே, ஏய் அக்கா நீ கொந்தளிக்கும் மாதிரி கொந்தளிக்கும். உடனே என்ன பதம் போடுற மாதிரி தேங்காய் எண்ணெயோ என்ன போடுவாங்க, ஆமணக்கு விதையோ இடித்து போடுவாங்க. காப்பி டீ ஊதுனா தான் இங்கே கொந்தளிப்பு நிற்கும். ஏங்க பரிசேயர்கள் உபவாசிக்கிறவர்கள். பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்க? நம்மளும் உபவாசிக்கணும். அடுத்தது புறம்பான சுத்திகரிப்பு உடையவர்கள். சொல்லுங்க, புறம்பான சுத்திகரிப்பு உடையவர்கள். மத்தேயு 23:26 இருக்கு. கை கழுவுதல், கால் கழுவுதல், வஸ்திரம் சுத்தமாக. புறம்பான சுத்திகரிப்பு அவசியம்தான். பாருங்க, சிலர் கால் கை கழுவாமலே கட்டில் உருள்வாங்க. அதை அழுக்கு பிடிச்சி கொசு கடிச்சு பிரச்சனையாகி பூச்சிக்கிச்சு வரும். எப்போதும் கால் கழுவிட்டு தான் கட்டிலுக்கு போகிறது நல்லது. வீட்டுக்குள்ளே போகவும் கால் கைக்கெல்லாம் கழுவணும். அவங்களுடைய யூதருடைய புறம்பான சுத்திகரிப்பு நல்லது தான், சுத்தம் சுதந்திரம். ஆனால் புறம்பான சுத்திகரிப்பு மட்டும் போதாது, இருதய சுத்திகரிப்பு வேணும். சரி, அடுத்தது ஸ்தோத்திரம். இவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய லேவிய குடும்பமாகவும் இருந்திருக்காங்க. யோசுவா யோவான் 1:19-24 இருக்குது. ஆசாரியன் லேவியருமாக இந்த பரிசேயர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. கனம் பெற்றவர்களாக ரெஸ்பெக்டட் பீப்புளாக இருங்க, நல்லா படித்து அறிவுள்ள கனப்படுத்தியவளாக இருங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் யாருடைய குடும்பம்? பவுல் அப்போஸ்தலருடைய குடும்பம். அப்போஸ்தலர் 5:34 இருக்குது. நியாயசாஸ்திரிகளாகவும் இருந்திருக்காங்க, ஜட்ஜஸாகவும் இருந்திருக்காங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 5:34, 35, 39 வரை எல்லாம் இருக்குது. நியாய சாஸ்திரிகள் மாத்திரம் இல்லை, ஜட்ஜஸாக மாத்திரம் இல்லை, அட்வொகேட்டாகவும் இருந்திருக்காங்க. அட்வொகேட்டாக இருந்து தான் ஜட்ஜியாக மாறுறாங்க. சரி, இருக்கட்டும். ஆலோசனை சங்கத்தில் இருப்பாங்களாம். அப்போஸ்தலர் 15:34 சனகரிப்புன்னு சொல்கிற ஆலோசனை சங்கத்தில் சீப் ஆளாக மேன்மையானவளாக இருப்பாங்களாம். இது அது பரிசையுடைய நல்ல குணம். பவுல் அப்போஸ்தலருடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு ஹை லெவலில் உள்ளது. அற்பமான ஆட்கள் அல்ல, பணக்காரங்களும் தவிர ரெஸ்பெக்டட் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஓய்வு நாளே ஆசிரியக்கிறோம். லூக்கா 6:7 இப்படி ஒரு பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு 9 குறிப்புகள் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் நிறைய குறிப்புகள் சொல்லலாம். பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. இது குட் கேரக்டர், நல்ல கேரக்டரை பார்க்குறோம். நாமும் பரிசேயர்களை போல, நல்ல கேரக்டர் உள்ள பரிசேயர்களை போல நாமும் இருக்கணும். சரி, அடுத்தது என்ன படிக்கிறோம்னு சொன்னால், அந்த பவுலுடைய குடும்பத்தில் அப்பா பரிசேயன் படிச்சிட்டோம், ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அப்போஸ்தலர் 23:16 படிங்க. அப்போஸ்தலர் 23:16 படிச்சிங்கன்னா அங்கே ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அவங்க எருசலேமில் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சகோதரிக்கு ஒரு மகன் இருந்திருக்காரு. அவரை சவுலுக்கு உதவி செய்தார். கோட்டைக்குள்ளே போய் பவுலை அடிக்காதபடிக்கு, அழுந்த கட்டும்போது அடிக்காதபடிக்கு அவர் சில காரியங்களை நூற்றுக்கு அதிபதிக்கிட்ட போர் சேவகத்தெல்லாம் சொல்லியிருக்காரு, உதவியாக இருந்திருக்காரு. நாம் பின்னால் அதை பற்றி படிக்க போகிறோம். மருமகன், பவுலுடைய மருமகன் ரொம்ப ஹெல்ப்பாக உதவியாக இருந்திருக்காரு. அல்லேலூயா. சரி, அப்புறம் அவருக்கு சகோதரி இருந்திருக்காங்க. நீங்கள் அதை படிங்களேன். அப்போஸ்தலர் 23:16 இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். போதும். கோட்டைன்னா அரசாங்க அதிகாரிகள் இருக்கிற இடம். பிறகு சொல்லித்தரேன். அப்புறம் சற்பனைய பவுலுக்கு நன்மை செய்தார். நல்ல மருமகன், கெட்ட மருமகள் இருக்காங்க. மாமனுக்கு நல்ல மருமகனும் இருக்காங்க, கெட்ட மருமகளும் இருக்காங்க. தாவீது நல்ல மருமகன். பார்த்தீங்களா,
அது மாதிரி சவுலுக்கு சகோதரி மகன் நல்ல மருமகன். நீங்கள் யாராவது மருமகன் இருந்தீங்களா உங்கள் மாமாவுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல மருமகனாக இருங்க. சரி, இங்கே நான் பார்க்கும்போது சகோதரி இருந்தாங்களாம். சகோதரி நல்ல சகோதரி இருக்காங்க, கெட்ட சகோதரிகள் இருக்காங்க. சகோதரி ஆனால் பொதுவாக சகோதரன் மேலே சகோதரிகளுக்கு ரொம்ப அன்பு இருக்கும். பார்த்தீங்களா, லாசருக்கு 2 சகோதரி இருந்தாங்க. யாரு? மார்த்தாளும் மரியாளும். எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்களா, இப்படி சகோதரிகள் சொன்னால் பைபிளில் சிஸ்டர்ஸ் அல்லது சகோதரிகளை பற்றி நிறைய சொல்லலாம். நன்மை செய்யும் சகோதரிகள் இருக்காங்க, தீமை செய்யும் சகோதரிகள் இருக்காங்க. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மோசேன் சகோதரி மிரியாம் ஆரம்பத்தில் நன்மை செய்கிறவளா இருந்தாள். கானான் பிரயாணம் நம்ம படிச்சோம்ல, பாதி வழியில் ஆசிரமத்தில் அவளுக்கு அசுத்த ஆவி பிடிச்சிச்சு, குஷ்டரோகி ஆயிட்டா. பார்த்தீங்களா, குறை சொன்னா. யாரா குறை சொன்னா? மோசைய. ஆரம்பத்தில் நாணற்பட்டியில் வச்சு காப்பாற்றுற வேலையிலலாம் நல்ல உதவியாக இருந்திருக்கா. கடற்கரையில் நல்லா பாடி ஆடி கத்திர மையப்படுத்தியிருக்கா. சிலருக்கு கொஞ்சம் காலம் கழிச்ச பிறகு பொறாமையின் ஆவி, அசுத்த ஆவி பிடிச்சிருது. எங்கள் தம்பி நல்லா இருக்கானே, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கானே, கார் வாங்கிட்டானே, ஏக்கர் கணக்காக நிலம் வாங்கிட்டான், உனக்கு என்ன? உன் அண்ணன் தானே வாங்கியிருக்கான், உனக்கு என்ன? உன் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருந்தால் உனக்கு தானே நல்லது. பொறாமை ஆவி யாருக்கு? மிரியாமுக்கு. எங்கள் அண்ணனை தானே, எங்கள் தம்பி தானே எல்லோரும் மதிக்கிறாங்க, எனக்கு என்ன மிதிக்கிறாங்களேன்னு அவளுக்கு ஒரு அசுத்தாவி வந்துடுச்சு. கடைசியில் குஷ்டரோகியானா என்ன செய்தான் பாருங்களா, செத்து போட்டான். மிரியாம் இன்னும் முன்னாலும் பிடிச்சிருக்கேன். நல்ல சகோதரிகளாக சகோதரிகள் இருக்கணும். நல்ல சகோதரன், நல்ல சகோதரிகள். சரி, இப்போ பாருங்கள், அருமையான மார்த்தா மரியாள் லாசருக்கு நல்ல சகோதரிகள், நல்ல சகோதரிகளாக இருந்தாங்க. மாத்திரம் இல்லை, யோபின் சகோதரிகள் நல்ல சகோதரிகளாக இருந்திருக்காங்க. யோபுக்கு கொடுத்து உதவி செய்யிருக்காங்க. யோபு கஷ்டப்பட்ட நேரத்தில் கொடுத்தாங்க. பொதுவாக சகோதரிகள் அண்ணன் தம்பி மார்கிட்ட பிடிங்கிட்டு தான் போவாங்க. இந்த காக்காருக்கு பாருங்கள், கொத்தி இழுத்துட்டு போகிறாங்க. அம்மாமாருக்கு என்ன கொடுத்தாலும் தங்கச்சிமார் அக்காமாருக்கு நிறையவே நிறையாது. இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடு, குடலை பிடுங்கியே கொடு, ஈரக்கொலையை பிடுங்கியே கொடுன்னு போவாள். என்ன கொடுத்தாலும் இவளுக்கு ஆற்றவே ஆற்றாது. அதனால் சகோதரிகள் யாரும் உங்கள் அண்ணன் தம்பி மட்டும் ரொம்ப உயிரை வாங்காதீங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறாங்க. கொடுன்னா எங்கள் எனக்கு 2 தங்கச்சிமார் உண்டு, வந்தாலுன்னு கொள்ளையடிச்சு தான் போவாளுவேன். பயங்கரமான ஆட்கள். நான் இருக்கும்போது வர மாட்டான், என்னை தியாக சொல்லி வீட்டில் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன செய்கிறது? ஆனால் நாங்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அம்மாமார் ஒரு அல்லேலியா செலுத்துங்க. சும்மா சொல்கிறீங்க, சோத்துறோம். நாங்கள்லாம் அப்படியே எங்கள் அண்ணன் தம்பி வேறு உயிரை வாங்கினது இல்லைன்னு சொல்கிறோம். அல்லேலியா சொல்ல உண்மையா கொஞ்சம் பேர் தான் அல்லேலியா போடுறீங்க. சரி, யோபின் சகோதரிகள், அப்புறம் லாசரின் சகோதரிகள், இயேசுவின் சகோதர சகோதரிகள், இப்படி நிறைய சகோதரிகளை பற்றி படிக்கலாம். இப்படி என்ன நல்ல சகோதரி கெட்ட சகோதரி படிக்கலாம். சவுளுடைய குடும்பத்தை பற்றி ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் 3வது டாபிக், சவுளுடைய கூடார வேலை. சொல்லுங்க, கூடார வேலை. சவுளுடைய கூடார வேலையில் நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், சவுல் கூடார வேலை செஞ்சாரு. அதனால ஒரு பிரசங்கம் பண்றாரு பாருங்க பவுலுடைய கூடார வேலையில. அப்போஸ்தலர் 23:6 படிங்க. ஸ்தோத்திரம். அவங்க குடும்பமாக அவங்க கூடார வேலை செஞ்சிருக்காங்க என்பதை நாம் படிக்கலாம். தகப்பனுடைய காரியத்தையும் பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு உச்சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன். கூடார வேலைன்னு சொல்லும்போது சரீரமாகிய கூடாரம், வீடாகிய கூடாரம், ஆலயமாகிய கூடாரம், பரலோக கூடாரம், இப்படி நிறைய கூடாரம் இருக்கு. அதுல அழித்து போகும் கூடாரம், அழியா கூடாரம்னு இருக்கு. அல்லேலூயா. நம்ம அழியா கூடாரத்துக்கு பரலோகத்துக்கு போனோம் என்பதாக பாருங்க. அந்த குடும்ப தொழிலில் அவர் ஒரு பிரசங்கம் பண்ணாரு. நீங்க என்ன வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையில நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலாம். இன்னைக்கு அநேகர் சொல்றார்கள் குடும்ப தொழிலை தான் மக்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இல்லை, செய்யக்கூடாது. பாருங்க, தகப்பன் ஆசாரியா இருந்தால் மௌனம் ஆசாரி தான் இருக்கணுமா? தோத்திரம். பாருங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மகனுக்கு படிக்கணும், அவன் என்ன வேலை இன்ட்ரெஸ்டாக போகணும். எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும், எல்லாரும் படிக்கணும். சிலரை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. படிக்கணுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. மாஸ்டர் டிகிரி, எம்ஏ, பிஏ, டாக்டர், இன்ஜினியர்லாம் படிக்க வைக்கிறேன். ஒரு வீடு கட்டி கொடுக்காட்டாலும்
நிலம் வாங்கி கொடுக்காட்டாலும் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருங்க, அதை தப்பிச்சிடும். படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. நீட் தேர்வு ஒழியும்படியாக ஜெபம் பண்ணிக்கங்க. இன்னும் 2-3 மாதத்தில் நீட் தேர்வு ஒழிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? சொல்ல மாட்டேங்க. ஆட்சி மாறும்போது என்ன நீட் தேர்வு ஒழியணும்ல. அநேக பெண்கள்லாம் தங்கச்சி மாதிரி சேர்த்து போயிட்டா. படிப்பு பெற்ற பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கூடாரம் சொல்லுங்கள். கூடாரம்ல அழிந்து போகிற கூடாரம், அழியா கூடாரம் 2 இருக்குது. நம்முடைய சரீரமாகிய கூடாரம் அழிஞ்சு போயிடும். அழியாத நித்திய கூடாரம் பரலோகத்தில் இருக்கு. பாருங்கள், கூடாரத்தில் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1 சரீரமாகிய கூடாரம், 2 பேதுரு 1:13-14 அதெல்லாம் கூடாரத்தை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிடும். ஐயா, இது வேலையிலே சுவிசேஷம் சொல்லுங்கள். வேலையிலே நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதிலே சுவிசேஷம் அறிவீங்கள். நீங்கள் ஒரு டெய்லர் ஆனால் இந்த துணியை எப்படி வெட்டி தச்சு அழகாக அடுத்த ஆள் கொடுக்குறனோ, இதே போல் தேவன் நமக்காக பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களுக்கு பரலோகத்தில் அருமையான வஸ்திரங்களை வச்சிருக்கிறார் என்று சுவிசேஷம் சொல்லலாம். ஆமென். இந்த துணியானது வெட்டி தைக்கப்பட்டது போல உபத்திரவத்தின் மத்தியிலே நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்லி என்ன தொழில் செய்தாலும் அதில் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அருமையானவர்களே, சிலருக்கு சமையல் பண்ணுற தொழில், அதிலே சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆமென். நல்ல போஜன பதார்த்தங்கள் பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்காரு சொல்லலாம். நான் அவனோடு அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். எந்த தொழிலையும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கலாம். வெல்டிங் தான் பண்ணுறீங்கன்னா அந்த வெல்டிங் பண்ணும்போது ஒரு இரும்போட அக்னினால் உருகி சேர்க்கப்படுகிறது போல பரிசுத்த அக்னினால் நாம் தேவனோடு சேர வேண்டும் என்ற செய்தியை சொல்லலாம். எதுலையும் கூட ஆண்டோட செய்தியை சொல்லலாம். பவுல் கூடார வேலை செஞ்சார், அதில் சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்லேலூயா. அழிந்து போகிற கூடாரத்தை சொன்னார், அழியா கூடாரத்தை சொன்னார், பரலோக கூடாரத்தை சொன்னார், பூலோக கூடாரத்தை சொன்னார். அல்லேலூயா. சரி, இப்படி கூடார தொழிலை பற்றி உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் சுவிசேஷம் அறிவிங்கள் என்பது இதனுடைய கருத்து. ஆமென். அடுத்தது நம்ம படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, ஜாதி சொல்லுங்க. ஜாதின்னா தேவனுடைய பிள்ளைகள் கவனிச்சிங்க. ஜாதின்னா யூத ஜாதி. இந்த உலகத்தில் ஜாதியை பிரித்தாங்களே, ஏதாவது உலகத்தில் இடையில ஒரு கூட்டம் கணவாய் வழி வந்தார்கள், அவர்கள்தான் ஜாதியை உண்டாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது யூடியூப்பில் எல்லாம் வருகிறது. சரி, ஜாதியே கிடையாது. உலக பிரகாரமாக நாம் ஒரு தாய் மக்களாக இருக்கிறோம் சொல்லுங்கள். ஒரு தாயின் பிள்ளைகளாக இருக்கும். மரபு அணு சம்பந்தமாக உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரே தாயின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஆனால் உலகத்தில் நான் வேறு ஜாதி நீ வேறு ஜாதின்னெல்லாம் ஜாதியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜாதி யாராக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஜாதி யாராக பார்த்தீங்கன்னா பிளட் பேங்கில் போய் ரத்தம் வாங்காதீங்க. ரத்தம் வாங்கினீங்கன்னா அடுத்த ஜாதிக்கார ரத்தம் தானே இருக்கும். மானம் ரோசம் சூடு சுரணை இருந்தால் ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஐயா ரத்தம் அடைக்கணும்னு சொன்னால் உன் ரத்தத்தை குத்தி கொடு, பிளட் பேங்கில் வாங்காத. ஏன்னா அடுத்த ஜாதி கார ரத்தம் தானே அங்கே இருக்கும். ஜாதி ஸ்தோத்திரம் பாருங்க, ஜாதி பார்க்குற நீ அடுத்த ஜாதி ரத்தம் உன் சரீரத்தில் ஓடலாமா? சுரணை கட்டவனே, என்ன பேசாம உங்களை திட்டல, சாதி பார்க்குறவன திட்டினேன். அல்லேலூயா. என்ன விளங்க, நான் சொல்கிறதே ஏதாவது அநியாயம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. என்ன பேசாமல் இருக்கிய? ஆனால் ஸ்தோத்திரம். அடுத்தவன் பிளட் பேங்கில் அடுத்தவன் ரத்தம் வேணுமா? இவன் உயர்த்த ஜாதியான். என் ரத்தம் தாண்டா உன் சரீரத்தில் ஓடுது, உன் ரத்தம் தான் என் சரீரத்தில் ஓடுது. நம்ம எல்லாம் ஒரு சரீரம் தான், நம்ம ஒரே தாயின் பிள்ளைகள் தான். கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் தட்டுங்க. அல்லேலூயா. சரி, ஜாதி இங்கே சொல்கிறது யூத ஜாதி புறஜாதின்னு சொல்கிறது. ஆனால் பரிசுத்த ஜாதி பாவ ஜாதி தான் பைபிள் இருக்கு. இந்த யூதருக்கு என்ன மேன்மை இருக்கோ ஜாதியில், அதே மாதிரி நமக்கு பரிசுத்த ஜாதியில் அவ்வளோ மேன்மை இருக்கு. அல்லேலூயா. என்ன யோசுவா யோவான் 4:9 யோவான் 4:9 10 அப்போஸ்தலர் 10:28 வேறு ஜாதியோட யூதர்கள் கலக்க மாட்டார்கள். அதுபோல பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய ஜாதிகளோட நாம் கலக்கக்கூடாது. அந்நிய ஜாதிகளோட கலக்கக்கூடாதுன்னா அர்த்தம் என்னன்னா, அப்போ உலகத்திலே ஜீவிக்காம தானே இருக்கணும், அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனை எடுக்கும்போது ரட்சிக்கப்படாதவர்களோடு
ரட்சிக்கப்பட்டவங்க திருவிருந்து எடுக்கக்கூடாது. பேய்களின் பாத்திரத்திலையும் தேவனுடைய பாத்திரத்தையும் பங்கெடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய அவரோட தான் ஐக்கியம் வச்சுருக்கணும். சாப்பாடும் அப்படி தான் எல்லாம். அவங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை தந்தால் நம்மளும் சாப்பிடக்கூடாது. அதில் வேறுபாடாக இருக்கணும். தேவ மக்கள் இந்தங்க யூதர்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரியாக இருப்பார். அவர் சொல்கிற ஆடு தான் அவங்க பலியிடுவாங்க. வேறு ஆள்கிட்ட இறைச்சியும் வாங்க மாட்டான், வேறுபட்டிருப்பாங்க. அது மாதிரி அந்நிய ஜாதிகளோட கலவாதவர்கள் யூதர்கள். நாமும் ரட்சிக்கப்படாதவர்களோட எவ்வளோ அவிசுவாசியோட எவ்வளவும் கலந்துருக்கக்கூடாது. பேசக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. விசுவாசி ஒருத்தன் அவிசுவாசியாக போனால் அவனிடத்துல நிச்சயமாக நம்ம கலந்துருக்கக்கூடாது. அவனை விட்டு நம்ம வேறுபட்டு தான் இருக்கணும். ஒரு அம்மாக்கிட்ட ஐயா திருவிருந்து கொடுத்தாராம். திருவிருந்து கொடுத்த போது அந்த அம்மாட்ட ஆண்டவர் சொன்னாராம், நீ இங்கே திருவிருந்து எடுக்காத, சரியில்லைன்னு சொன்னாராம். அப்போ இல்லை நான் இங்கே தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைனாலும் அந்த அம்மா ஐயா திருவிருந்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாராம். ஒருத்திக்கு கொடுத்துட்டு அடுத்தவளுக்கு கொடுக்கும்போது வாயில் நடந்த புயலை கட்டையை பாத்திரத்தில் விட்டாளாம். அடுத்த விசுவாசி அவளுக்கு கிடச்சிதான். ஐயையோ ஆண்டவர் சொன்னார், முந்தினவா புயலை கட்டையை வாயில் விட்டா பாத்திரத்து வழியாக என் வாயில் வந்தது. உனக்கு வேணும். நீ ஏன் எங்கே இப்படி புயலை கட்டை போடுறவங்க, பீடி குடிக்கிறவங்க, விபசார வேசித்தனம் செய்கிறவங்க, கள்ளிச்சாராயம் குடிக்கிறவங்க, இப்படிப்பட்ட இடத்துல போய் நீ ஏன் திருவிருந்து எடுக்கிற? அந்நிய ஜாதியோட கலவாதே. யூதன் அப்படி கலக்க மாட்டான். ரெண்டாவது, யாரிடமும் வாங்கி சாப்பிட மாட்டான். கண்ட இடத்துல வாங்கி சாப்பிட மாட்டான். திருவிருந்து ஆராதனை கண்ட இடத்துலலாம் போய் கையை வைக்கப்படாது. பரிசுத்த வான்கள் மத்தியில் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவ பரிசுத்தமான இடத்துல தான் புசிக்கணும். கண்ட இடத்துல கை வைக்க கூடாது. அது நாயும் பேயும் தான் அப்படி கை வைக்கும். இல்லையா? வேற யார்ட்டையும் வாங்கி புசிக்கக்கூடாது. பாருங்க, மற்றவளை வணங்கக்கூடாது. எஸ்தர் 2 முதல் 5 வரை. அவன் யூதனானால் அவன் வேற யாரையும் வணங்க மாட்டான். முர்தகாய் ஆமான வணங்கவில்லை. யூதர்கள் யெகோவா தேவனை மட்டும்தான் வணங்குவார்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஆராதிக்கணும். அப்போதான் நம்ம தேவனுடைய ஜாதி, பரிசுத்த ஜாதி. அந்நிய தேவர்கள் உண்மை ஆளக்கூடாது. உனக்கு அந்நிய தேவர்கள் இருக்கக்கூடாது. இல்லையா? வேறுபட்ட ஜீவியம் செய்யணும். அந்த வேறுபட்ட ஜீவியம் செய்கிறவள் தான் மற்றவர்களை வணங்காதவெல்லாம் யூதர்கள். யூதர்களை பற்றி 3வது குறிப்பு சொன்னேன். அந்நிய ஜாதியை விட கலவாதவர்கள், யாரிடமும் வாங்கி சாப்பிடா. கலவாதவன்னா அந்த திருமணம் பண்ணி பெண் கொடுத்து பெண் எடுத்து பின்னால் யூத ஜாதியை கெட்டு போயிட்டான். அது ஆண்டவர் குற்றமாக சொன்னார். அவன் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உங்கள் பெண்ணை கொடுக்கக்கூடாது, ரட்சிக்கப்படாதவனை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி வேணும். ஜாதி வித்தியாசம் உலக பிரகாரமான ஜாதி வித்தியாசம் நான் சொல்லலை. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாரிடமும் வாங்கி புசிக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத இடத்துல நம்ம திருவிருந்து எடுக்கக்கூடாது. சரி, அடுத்தது மற்றவளை வணங்கக்கூடாது. வேற யாரையும் இயேசுவை தவிர வேற என்னன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சரி, அடுத்தது வேற யாரும் யூதர்களை மேற்கொள்ள முடியாது. அந்த ஆமானுடைய மனைவி சிறை சொல்லுதா, அவன் யூதனானால் அவனை மேற்கொள்ள உன்னால முடியாதுன்னு சொல்றா. உண்மையாகவே நாம் விசுவாசிகளானால் எந்த சூனிய கட்டுகளையும் எந்த பிசாசுகளும் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போது இஸ்ரேலுக்கும் கமாஸ்குமாஸுக்கெல்லாம் சண்டை நடக்குது. ஆனால் இஸ்ரேலை ஜெயிக்கவே முடியாது. அவங்க இஸ்ரேல் தோற்று போயிட்டார்கள், சிறப்பிடிச்சார்கள்னு சொல்லி பல காரியத்தை சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிவில் பாருங்க, இஸ்ரேல் தான் ஜெயிப்பான். ஏன் சொல்றேன்னா, அவன் மூலமாக பைபிள் நிறைவேறணும். இஸ்ரேல் தான் உலகத்திலே கதாநாயகன். அருமையாளே, 2 காரியம் சாத்தானுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடக்கணும். அதுக்காக அவன் நடக்கக்கூடாது என்று இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கும்படியாக விரும்புகிறான் சாத்தான். அது ஒன்று என்னன்னா, அர்மகதோன் யுத்தத்தில் சாத்தான் பாதாளத்துக்குள்ளே போவான். அர்மகதோன் யுத்தத்தில் அவன் இஸ்ரேலை அழிச்சிட்டா அர்மகதோனில் யுத்தம் நடக்காதுல்ல, சாத்தான் பாதாளத்தில் போக முடியாதுல. அதனால தான் இந்த கமாஸ்குமாஸை வச்சுட்டு அழிக்கணும்னு நினைக்கிறான். நடக்காது. இஸ்ரேலை அழிக்க முடியாது. இஸ்ரேல் ஒரு சின்ன பூச்சி தான். ஆனால் அவனை கொண்டு தீர்க்கதரிசனம் நிறைவேறும். பிசாசு பாதாளத்தில் அழைக்கப்படாது. கடைசியில் கோகுமாக யுத்தம். இது அர்மகதோன் யுத்தம், 4வது உலக மகா யுத்தம், 5வது உலக மகா யுத்தம், கோகுமாக யுத்தம். அப்போ பிசாசுகள் பிடிக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுது. இந்த 2 காரியமும் சாத்தானுக்கு இஸ்ரேல் நாட்டில் தான் நடக்குது. இந்த 2 காரியமும் அங்கே நடக்கிறதுனால சாத்தான் இஸ்ரவேலை அழிக்க நினைக்கிறான். டேய், உனக்கு அதுக்கு வயசு பத்தாதுடா, இஸ்ரவேலை அழிக்கவே முடியாது. இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டாக தேவதூதர்கள் கூட இறங்குவாங்க. கைத்தட்டி தேவனுக்கு சோதனை. சப்போர்ட்டாக தேவதூதர்கள் கூட இறங்கி கர்த்தர் அவளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவங்க வலிய சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க.
இஸ்ரவேலோட குணமே அதுதான். இதுவரை எந்த யுத்தத்திலையும் அவர்கள் தோற்றதில்லை. நான் எதுக்காக இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, வேத வசனம் அவனை கொண்டு நிறைவேறுகிறது. இல்லையே, சொல்ல மாட்டீங்களே. சரி, இப்போ பாருங்க, நம்ம வேற யாரோட மேற்கொள்ள, யாரும் இஸ்ரவேலும் மொர்தெகாய ஆமான் மேற்கொள்ள முடிஞ்சுதா? அவன் மனைவி சொல்லிட்டான், ஆமானோட மனைவி, அவன் யூதனானா உன்னால மேற்கொள்ள முடியாது. பொம்பளைக்கு இருக்கிற அறிவு இந்த ஆம்பளைக்கு ஆமானுக்கு இல்லை. சில ஆட்களுக்கும் அப்படிதான். அம்மாமாருக்கு இருக்கிற அறிவு, ஆண்டவரை பற்றிய அறிவு சில ஐயாமாருக்கு இல்லை. வருந்தத்தக்கதான விஷயந்தான். பார்த்தீங்களா, அவள் அழகா சொல்ல, சிரேஷ் என்னங்க கிரேஸ் இல்லை சிரேஷ், அவள் சொல்லிட்டா அவன் யூதனானா அவனை ஜெயிக்க முடியான்ட்டான். கடைசியில் ஆமான் தான் செத்தான், மொர்தெகாய் வாழ்ந்தான். அதுபோல் தேவனுடைய ஜனம் வாழும். நீங்கள் ஆவிக்குரிய யூதர்கள் வாழ்வீர்கள். ஆமானுடைய அழிவுக்குரிய ஜனங்கள் அழிவார்கள். மேன். சரி, அடுத்தது இந்த 5வது குறிப்பு, யூதர்கள் யூத ஜாதி எப்படிப்பட்ட தேவனை குறித்து தான் மேன்மை பாராட்டுவாங்க. ரோமர் 6:2-17 இருக்கு. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு. தேவனை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். நம்ம வந்து எப்போதுமே ஆண்டவரை குறித்து தான் மேன்மையாக சொல்லணும், வேற யாரையும் மேன்மையாக சொல்லக்கூடாது. சில ரகங்களை குறித்தும் கழுதையும் குதிரையும் எல்லாம் குறித்து மேன்மை பாராட்டும். நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டும். அவெல்லாம் முறிஞ்சி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. யூதர்கள் வந்து யெகோவா தேவனை தான் மேன்மையாக சொல்லுவாங்க. நம்ம எப்போ எடுத்தாலும் இயேசு நல்லவர், இயேசு மேன்மையானவர், இயேசு பரிசுத்தர், இயேசு மேலானவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவரை தான் மேன்மைப்படுத்திகிட்டே இருக்கணும். சரி, 6வது விஷயம், அவர்கள் விருத்த சேனம் உள்ளவர்கள். விருத்த சேனம்னா சுத்திகரிப்பு, அதாவது சரீரத்தில் சுத்திகரிப்பு உள்ளவர்கள். விருத்த சேனம் இல்லாதவன் அசுத்தன் அப்படி சொல்லப்படுகிறது. நமக்கு இருதயத்திலையும் செவியிலையும் விருத்த சேனம் பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. நல்ல காரியங்களை கேட்கவும், நல்ல காரியங்களை உள்ளத்தில் வைக்கவும், செவியிலையும் இருதயத்திலையும் விருத்த சேனம். அப்புறம் விருத்த சேனத்தை பற்றி பாடம் வருது, இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். 7வது விஷயம், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மேன்மை. உலகத்தில் வந்த எந்த ஜனங்களுக்கும் டைரக்டாக தெய்வத்தினுடைய வார்த்தை கொடுக்கப்படவில்லை, யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அதுபோல உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட யூதர்களாகிய நமக்கு தேவனிடத்திலிருந்து நேரடியாய் வார்த்தை கிடைக்கிறது இன்றைக்கும். கைத்தட்டுங்களேன். தீர்க்கதரிசி மூலமாய், நம்முடைய காதிலே அசிரீரி சத்தம் மூலமாய் இன்றைக்கும் மகிமையான சத்தம் கேட்கிறது. எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? சரி, 8வது நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறவர்கள் அந்த யூத ஜாதியான ஜனங்கள். 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன். நம்ம நியாயப்பிரமாணம்னா வேதவசனம், நமக்கு உயிர் வேதவசனம், அதுதானே வேத. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு கர்த்தருடைய வேதத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேதம்னா நமக்கு உயிர். அல்லேலூயா. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. வேதத்தின் மேலே யூதர்கள் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்களாம். அதுபோல் நாமும் கர்த்தருடைய வேதத்தில் உறுதுணையாய் எப்போதும் வேதத்தை படிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அல்லேலூயா. இப்போ 8 குறிப்பு சொன்னேன். அந்நிய தேவரோட கலவாதவர்கள், அந்நிய ஜாதியோட கலவாதவர்கள், யாரிடமும் வாங்கி புசிக்காதவர்கள், மற்றவர்களை வணங்காதவர்கள், வேறு யாராலும் மேற்கொள்ள முடியாது. எந்த மந்திரவாதி மந்திரம் வச்சாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. பிசாசுகள் ரிட்டர்ன் பண்ணி போயிடும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கணும். சரி, விருத்த சேனம் உள்ளவர்கள், தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மேன்மை உள்ளவர்கள். வேற யாருக்கும் பைபிள் கிடைக்கல, நியாயப்பிரமாணம் கிடைக்கல, யூதர்களுக்கு தான் கிடைச்சது. 8வது நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றில் உள்ளவர்கள். இப்படி 8 காரியங்கள் யூத ஜாதியுடைய மேன்மை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. சரி, அடுத்தது பிரஜை. சொல்லுங்க தங்கங்களே, உச்சாம ஒரு அலிலே சத்துங்களேன். பிரஜை. இந்த பிரஜையை பற்றி, ரோம பிரஜையை பற்றி மட்டும் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 9 மணிக்கு 9 மணிக்கு முடிச்சிடுறேன். பிரஜைகளை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். அருமையானே, இப்போ பாருங்க, நாளையிலேருந்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கோம். எல்லா படங்களையும் போட்டு கட 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 சொல்லிகிட்டே இருப்போம். சரி, இப்போ பிரஜையை பற்றி நான் பார்க்கும்போது ரோம பிரஜையற்று நாம் பார்த்தோம். ஆண்டோருக்கு மகிமையாக ரோமருக்குள்ள அத்தாரிட்டியை பற்றி நாம் பார்க்கலாம். ரோமருடைய அத்தாரிட்டி என்ன என்பதை பற்றி நாம் படிக்கும் பொழுது அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், சோதரம். முதலாவது குறிப்பு என்னன்னா, ரோமன் வந்து சோதரம் ரோம கவனிங்க 22-25, அப்போஸ்தலர் 22-25-29. ரோமனை யாரும் அடிக்கக்கூடாது. இப்போ ரோம பிரஜையாக பவுல் காணப்படுகிறார். நாம இயேசுடைய பிரஜையாக இருக்கிறோம்.
அவர் எழுத்தின்படி ராயனுடைய பிரஜை, நாம ஆவிக்குரியபடி இயேசு கிறிஸ்துடைய பிரஜை. அல்லேலூயா. ரோமனுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குதோ அதே அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. சரி, முதலாவது ரோமனுக்கு என்ன அத்தாரிட்டி? ரோமனை யாரும் அடிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடு. நம்ம ஆண்டவர் உத்தரவு இல்லாமல் நம்மளை யாரும் தொட முடியாது. பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 22:25 படிங்க. அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அப்புறம் அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். அடிக்கப்படக்கூடாது, நியாயம் விசாரிக்க. அவனை அடிக்கிறது நிறுத்திட்டாங்க. பார்த்தீங்களா? முதல் பாயிண்ட், ரோமனை அடிக்க கூடாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிற. ஏங்க ஒரு விஷயம் சொல்றேன், சொஸ்தனையை பிடிச்சி அடிக்கிறாங்க. பவுல் பக்கத்தில் நிற்கிறார், அவரை அடிக்கலையே. தேவ உத்தரவு இல்லாமல் ஒருத்தனை தொட முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்களாம் ரோம பிரஜை அல்ல, இயேசுடைய பிரஜை. ரோம பிரஜைக்கே இவ்வளோ அத்தாரிட்டி அதிகாரம் இருக்குன்னா நமக்கு இவ்வளோ அதிகாரம். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். அப்படியே நம்ம தாழ்வு மனப்பான்மையில் இருக்க தாழ்மையாக இருக்கணும். தாழ்வு மனப்பான் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை யாரும் தொட முடியாது. அல்லேலூயா. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, ரோமனை அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, ரோமனை கொல்ல முடியாது, வேறு யாரும் கொல்ல முடியாது. அன்றைக்கி கிறிஸ்தவரோதிகள் ஒரு ஆலயத்தை இடிக்க போனாங்க. இடிச்சிட்டு இருக்க வேலையில் அந்த பாசம் மனைவியும் நல்லா இடிங்கப்பான்னு சொல்லி டீ காப்பி போட்டு கொடுத்தாங்க. நல்லா இடிங்க, ஊக்கமா கதியாக இடிங்க. உடனே அவங்க சொன்னாங்களாம், நான் உங்கள் ஆலயத்தை இடிச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு டீ காப்பி போட்டு கொடுக்குறீங்களே, பைபிளில் சொல்லியிருக்கு தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லியிருக்கு, நல்லா குடிச்சிட்டு கதியாக உடைங்கன்னு. ஆமாம், ஏன் இப்படி டீ காப்பி போட்டு கொடு? ஆமாம், இந்த ஆலயத்தை நீங்கள் உடைச்சிடலாம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை உங்களால் உடைக்க முடியாது. கை தட்டுங்களேன். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் உடைக்க முடியாது. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ ரோமனை கொண்டு போட முடியாது, அவங்கள அழித்து விட முடியாது. இன்றைக்கெல்லாம் அநேகர் நினைக்கிறான் கிறிஸ்தவர்களை அழிச்சிடலாம், நசிக்கலாம். மூட்டை பூச்சியை நசுக்குனா பெருகும். கிறிஸ்தவனை நம்ம ஒரு பாட்டு படிப்போம், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்டை குட்டை உயருவான், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. அழகாக பாடுறான், சூப்பரா. அல்லேலூயா. என்ன நான் பாடுறதை பற்றி நீங்கள் சிரிக்கிறீங்களோ? ஆமென், அல்லேலூயா. அதனால் கிறிஸ்தவரை யாரால் அழிக்க முடியாது, அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ரோமனை தொட முடியாதுன்னா ராயனுடைய பிரஜையை தொட முடியாது, என் இயேசுடைய பிரஜையும் தொட முடியாது. கர்த்தர் ஒப்பு கொடுத்தால் வழியே நடக்காது. அல்லேலூயா. சரி, மூணாவது, ராயனுக்கு அபயமிட்டால் ராயனுடைய அதிகாரம் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அப்போஸ்தலர் 25:12 நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன்னு சொன்னாரே. அதனால பெஸ்துவும் அகிரிப்பா ராஜாவும் சவுலை ரூல் பண்ண முடியல, அதிகாரப்படுத்த முடியல. இவர் ராயனுக்கு மட்டும் அபயமிடாமல் இருந்தா நாம் அவனை விடுவிக்கலாமேன்னு நினைச்சாங்க. இல்லை, என்னை நீ விடுவிக்க வேண்டாம், நான் ராயனுக்கு அபயப்படுறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு. ஏங்க, நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் பவுல் சொன்னபோது ராயனுடைய காதிலே கேட்கவில்லை. ஆனா இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுனா அவருடைய காதுகளிலே கேட்கும். அந்த காதுகளில் கேட்காத ராயனுடைய அதிகாரிகளே, ராயனுக்கு கேட்கலன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரிகளே நான் ராயனுக்கு அபயமிடுறேன்னு விட்ட போது ராயனுக்கு பயந்து நடுங்கினால், நாம் அபயமிடும் போது இயேசுடைய காதுகளில் கேட்டால் எவ்வளவு உலகத்தார் பயப்படுவார்கள் யோசிப்பார். பிசாசுகள் நடுங்கும், மந்திரவாதிகள் பயப்படுவாங்க. போன வாரத்தில் மீட்டிங் நடத்தும் போது சில மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு, சில பூசாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள், பாஸ்மார் பிள்ளைகள் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க, நிறைய பேர். இந்த வாரத்தில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பகலில் கொஞ்ச நேரம் பரிசுத்தாவி கூட்டம் நடக்கும், வந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் இருப்பீங்களான்னு சொன்னார். நீங்கள் என்ன விட்டுட்டுனா நான் எங்கள் சபையில் போகிறேன், எங்கள் சபைக்கு போய் நிறைய வாரம் ஆச்சுன்னு சொன்னேன். சரி, என்ன பண்ணுறாரு தெரில. இங்கே இருந்தீங்களா எங்களுக்கு பிரகாசமாக மைமையாக இருக்கும்னாரு. சரி, பரவாயில்ல. சரி, ரோமனை கொண்டு போட முடியாது, ரோமனை அடிக்க முடியாது. ரோமன் ஆபத்தில் ராயனுக்கு கூப்பிட்டால் அதை யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 22:29 ரோமன் சொன்னாலே ஜனங்கள் பயப்படுவாங்களாம். இயேசு என்று சொன்னாலே, இயேசுடைய பிள்ளைகள் சொன்னாலே
மந்திரவாதிகளும் பிசாசுகளும் பயப்படும். உண்மையில பயப்படும். இல்லையா? உண்மையான கிறிஸ்தவர்களை தொடவே முடியாது. மாய்மால கிறிஸ்தவர்களை தொட முடியும், ஆனால் ஆண்டோட பிள்ளையை தொடவே முடியாது. சரி, பயப்படத்தக்கவர்கள், நியாயம் விசாரிக்கப்படாதவர்கள், அவர்களை கோர்ட்டில் ஏற்றி நியாயம் விசாரிக்கக்கூடாது. அவ்வளோ மேன்மை சொல்லுங்கள், அவ்வளவு மேன்மையானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ராயன் அவ்வளவாக அவளுக்கு மேன்மையை கொடுத்துருக்கிறார். அவளை கட்டி வைக்க முடியாது. அப்போஸ்தலர் 22:29 அவளை கட்டி வைக்க முடியாது, கட்ட முடியாது. எந்த பில்லி சூனிய கட்டோ மந்திரவாதங்களோ உங்களை கட்ட முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீங்களானால் உங்களை கட்ட முடியாது. பிசாசுகள் திரும்பி போயிடும், அவனை கட்ட முடியாது. திரும்பி ஒன்றா சாத்தி விடுவோம், போ மரியாதையா எங்களை திரும்ப அனுப்பாதேன்னு சொல்லி பிசாசுகள் மந்திரவாதிகளை எச்சரிக்கின்றன. அவ்வளோ வல்லமையான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 6வது விஷயம் சொன்னேன். 7வது, எந்த நாட்டில் உள்ளவர்களாவது ரோமனுடைய பிரஜையாக விரும்பினால் அவர்கள் ஸ்தோத்திரம் லெட்டர் போடலாம். என் அருமையான ரோமராயன் அவர்களே, நான் உங்களுடைய பிரஜையாக ஆக விரும்புகிறேன். என்னுடைய லெட்டருக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். என்னுடைய பிரஜையாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜாதி ராஜாவாகிய வேர்ல்டு வல்லரசனாகிய ராயன், உலகத்திலே வல்லரசு, ரோம் வல்லரசாய் ஆண்டு வந்த காலத்தில் இந்த ரோமராயன் சாதாரண ஒரு மக்களுக்கு லெட்டர் எழுதி போடுவாராம். கையெழுத்து போட்டு உடனே என்னுடைய பிரஜையாக ஏற்றுக்கொண்டேன். இது என்ன அர்த்தம்? யாராவது இயேசுவே, நான் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்படைக்கிறேன், என்னை உமக்கு ஜீவபலியாக ஒப்படைக்கிறேன், நீர் என்னை உம்முடைய பிரஜையாக உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளணும்னா உடனே ஏற்றுக்கொள்கிறார். ராயன் ஏற்றுக்கொள்வார் என்றால் என்னிடத்தில் வருகிற ஒருவரை புறம்பே தழுவுதலை என்று அருமை ஆண்டவர் சொன்னார். நீங்கள் கையும் தட்ட மாட்டீங்க, உச்சாமா ஸ்தோத்திரம் இல்லையா சொல்ல மாட்டீங்க. ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி ஜில்லாவில் பிரசவம் பண்ணுறது கல்லில் நார் உரிச்ச மாதிரி தான். அதனால நான் பண்ணி தானே ஆகணும், பண்ணுறேன். லூயா லூயா. பாவம் இந்த பாஸ்டர்ன்றீங்களா? சரி, அடுத்தது 8வது பாயிண்ட். 8வது, ரோமனுடைய பிரஜைக்கு அத்தாரிட்டி. ரோமனுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்க நினச்சா ஒரு பார்சல் பண்ணி அட்ரஸ் எழுதி மகாராஜாவியா ரோம ராயன் சொல்லி போட்டால் அந்த தபால் போய் அவருக்கு போய் கிடைக்கும். அந்த கிஃப்டை அவர் பெற்றுக்கொண்டு, என் அருமையான பிரஜையே, உன்னுடைய கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டேன், நான் உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன், உன்னை வாழ்த்துக்கிறேன், உனக்கு பதில் ஆக நானும் ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன்னு அந்த ராயனை அனுப்புவாராம். இல்லையா? நீங்கள் ராயன்னா உங்களுக்கு நம்ம ஊரில் ராயப்பன் இல்லை, அந்த அப்பன் இல்லை. நான் ரோமராயனாக்கும் சொல்கிறேன், ராஜாதி ராஜனாக்கும் சொல்கிறேன். யார்? ரோமில் உள்ள ராஜாதி. எங்க ரோமில் உள்ள ராஜாதி ராஜா ராயன். ஆனால் நம்முடைய பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தா திரும்ப அவர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து உன்னுடைய கிஃப்டை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாராம். நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். நம்ம ஏவப்பட்ட நம்முடைய பொருட்களை நாம் கிஃப்டாக கொடுக்கலாம். லேலுயா. ஆமாம், அப்போ திரும்பி அவர் நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புவாராம். நீ கொடு, அப்பொழுது உனக்கு கொடுப்பேன். இப்படியே 8 அத்தாரிட்டி யாருக்கு இருக்கிறது? ரோம பிரஜைகளுக்கு இருக்குது. நாம் ஏஜுடைய பிரஜைகள். நான் இப்போ 2 உள்ளத்தை தொடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சொன்னேன். யூத பிரஜை, யூத மேன்மை, ராயனுடைய மேன்மை. நீங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். உங்களுடைய அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் பண்ணாதீங்க. நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். சாத்தான் மேலும் பிசாசுடைய அசுத்தாவின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பரிசுத்தமாக ஜீவித்து அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. சில அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் பண்ணி பாவம் செய்து கேஸில் மாட்டி சிறைச்சாலையில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி அதிகாரம் கொடுத்த தேவனை துக்கப்படுத்தி பாவம் செய்து என்ன பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடாதீங்க. உங்களுக்கு அதிகாரம். கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், நீங்கள் அத்தாரிட்டி உள்ளவர்கள், மேன்மையானவர்கள். யூதருக்குள்ள சகல மேன்மை உங்களுக்கு இருக்கிறது, ராயனுடைய சகல மேன்மை உங்களுக்கு இருக்கிறது. எல்லாரும் எந்திரிக்க, வீட்டுக்கு போவோம். மணி 9. எல்லாங்க டக்குன்னு எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாக்குத்தத்தம், கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை மரண பரியந்தம் காத்துக்கொள்வேன். எல்லாரும் எந்திரிங்க, கையாசி சொல்லுவோம், கையாசி சொல்லுவோம். ஆண்டவரே சொல்லுவோம், அல்லேலூயா. ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம். அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். கைப்பிடி சொல்லுங்களேன். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, தேவனுடைய அதிகாரத்தையும்
அத்தாரிட்டியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்க. எல்லாம் எந்திரிங்க ராஜாத்திகளே, எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறோம். அப்பா பாப்பா பாப்பா படாத பாடுதான். சரி பரவாயில்ல, வயசாயிடுச்சுல, அப்படி தான் இருக்கோம். சரி, இப்போ இடது கை நெஞ்சில் வச்சுங்க, அப்படியே கையை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய யூத காரியத்தையும் ராயனுடைய காரியத்தையும் பவுலுடைய ஆரம்ப காரியத்தையும் தர்சுப்படத்தையும் 6 காரியம் படித்தோம். பென்னியமீன் கோத்திரத்தை நாளைக்கு படிப்போம். எல்லாம் கையா செய்யும். நாளைக்கு கூட ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். 7 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிச்சிடும், 9 மணிக்கு முடியும். இன்னைக்கு 9 முடிச்சாச்சுல, இதே மாதிரி இன்னும் சொல்லிட்டு இருந்தால் நேரம். நீங்கள் நேரப்பட மறுபடியும் உங்களை தயவாக வேண்டிக் கொள்கிறோம். இப்போ கூட்டங்களுக்கு மற்றவர்களாம் அழைச்சிட்டு வாங்க. வசனம் கேட்கும்போது நோய்கள் குணமாகும், பேய்கள் ஓடும், அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகலில் ஒரு சுத்தாவி கூட்டத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் கையில தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை அறிவிக்கிறேன். நாளை தினம் பகல் வேளை 10 மணிக்கு விசேஷித்த உபவாச ஜபங்கள் இந்த இடத்தில் நடைபெறும். நாளை தினம் பிள்ளைகளுக்கு விடுமுறை, ஆகவே இந்த உபவாச ஜபங்களை கலந்து கொள்ளுங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு சரியாக கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் கவனம் செலுத்துங்க. இந்த நேரத்திலும் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் இந்த நேரத்தில் கடைசி ஜெபத்தை செய்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவார். പ്രാർത്ഥിക്കാം. പ്രൈസ് ലോർഡ്. പരിശുദ്ധനായ ഞങ്ങളുടെ ദൈവമേ, സ്വർഗ്ഗപിതാവേ, കർത്താവെ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ശ്രേഷ്ഠമേറിയ നല്ല രാത്രി ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. അവിടുത്തെ കൃപയിൽ ആശ്രയിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും തീരുമാനിക്കുകയും ചെയ്തതുപോലെ ഞങ്ങളുടെ ബൈബിൾ സ്റ്റഡിയുടെ പ്രാരംഭ രാത്രികാലം ഇത്രത്തോളം ശക്തമായി നിന്നദാസനെ ഉപയോഗിച്ചതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. കടന്നു നേരത്തോളം കർത്താവിൻ്റെ കൃപയെ പതിയും ഇടയാക്കിയല്ലോ. അടുത്ത ദിവസങ്ങളിലെ ക്ലാസ് ദൈവം അനുഗ്രഹമാക്കണമേ. ഞങ്ങളുടെ ദാസനെ അധികാരത്തോട് നിർത്തണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രത്യേകിച്ച് തിരുവചനത്തിൽ അപ്പോസ്തലനായ പൗലോസിന്റെ ജീവിതവും തൻ്റെ മിഷനറി യാത്രകളെ കുറിച്ചുള്ള വിവരണങ്ങൾ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ആഴമായി പതിഞ്ഞ് അനേകർക്ക് അനുഗ്രഹമായി തീരുവാൻ ദൈവം കൃപ ചെയ്യണമേ. വ്യക്തിപരമായ ജീവിതത്തിൽ വലിയ മാറ്റം ഉളവാകുവാൻ ദൈവം കൃപ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ, കടന്നു എല്ലാ നിന്റെ മക്കളെയും അവിടുന്ന് അനുഗ്രഹിക്കണമേ. ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ നല്ലവണ്ണം വേരുറച്ചവരായി അവിടുത്തെ ശക്തിയിൽ പ്രകാശിപ്പാൻ അങ്ങേക്ക് വേണ്ടി ശോഭിപ്പാൻ ദൈവം കൃപ ചെയ്യണമേ. തികഞ്ഞ സമർപ്പണത്തോടെ ഞങ്ങളുടെ വിളിയും തിരഞ്ഞെടുപ്പും ഉറപ്പാക്കിക്കൊണ്ട് കർത്താവിന് വേണ്ടി നിലകൊള്ളുവാൻ ദൈവം കൃപ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ക്ലാസ് കൈകാര്യം ചെയ്യുന്ന ദാസനെ ദൈവം ശക്തീകരിച്ച ദിവസങ്ങളിലും ദൈവം ബലപ്പെടുത്തണമേ. അധികാരത്തോടെ ദൈവകൃപയോടെ നിർത്തണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ വാത്സല്യസഭയ്ക്കായി സ്തോത്രം. ദൈവമക്കളെ, കുടുംബങ്ങളെല്ലാം ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഞങ്ങളുടെ ദാസന്റെ കുടുംബത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രിയമാതാവിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. കൂട്ടപ്രവർത്തകർക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. എല്ലാവരെയും ദൈവം അനുഗ്രഹിക്കണമേ. ഞങ്ങളുടെ ദേശത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. ഇങ്ങനെ മഹനീയമായ ഒരു സംരംഭം നടക്കുമ്പോൾ ദേശത്തിന്റെ നാനാ ഭാഗത്തു നിന്നായി അനേകർ കടന്നു വന്ന് ഈ സത്യം മനസ്സിലാക്കി സത്യത്തിന് വേണ്ടി ജീവിപ്പാൻ ദൈവം കൃപ കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ശ്രേഷ്ഠമേറിയ കരങ്ങൾ സമർപ്പിക്കുന്നു. തുടർന്ന് ഞങ്ങൾ അനുഗ്രഹിച്ചു കൊണ്ടിരിക്കണമേ. അവിടുത്തെ വരവ് പ്രത്യാശയോടെ നടത്തണമേ. വിശുദ്ധീകരിക്കണമേ. യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ അപേക്ഷിക്കുന്നു. കൃപയുടേക്കണമേ സ്വർഗ്ഗീയ പിതാവേ. അവൻ ചേർന്ന് സുലോമ, എന്റെ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, എന്നോടുള്ളവയുടെ പരിസ്ഥാപത്തെ സ്തോത്രി. എന്റെ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, കർത്തര സ്ഥലവാരങ്ങളെയും മറവാതെ. നമ്മുടെ രക്ഷകര് കർത്തരുമാകിയ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദൈവയുടെ അൻപും പരിസ്ഥാപിയ അന്യോന്യവും ഐക്യവും നാം അനേവരോടും എന്നും എന്റെയും തുടർന്നുള്ള നാൾക്കുള്ള ബൈബിൾ ക്ലാസ്സുകളോടും എനിക്കും നിലയത്തിരിപ്പതാകെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. Praise the Lord.